भोविलेगारुडशैलमध्ये कृपावसात्कल्पिलसन्निधानं लक्ष्म्या समालिङ्गितवामभागं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्योधम्पति जगताम्पति। प्रपद्ये निरवध्यानां श्रद्धां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथषटकोपयतीन्द्रदुष्टं लक्ष्मीनृसिंहशरजित्करुणैकपात्रं श्रीरघुराषटकोपकृत्यं वेदान्तदेशिकेतीन्द्रभं प्रपद्ये। श्रीमद्रङ्गशटारिसम्यविवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्यशरजत्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सदेशिकेते कारुण्यवीक्षास्पदं सेभेरङ्गदुरीनशासनवसं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रवदाब्जभृङ्गं नारायणाद्यमुनिवर्यकृपात्तबोधं श्रीरङ्गनाथेतिधुर्यदयावलम्बं श्रीराजगोपगुरुमात्मगुणाढ्यमीडे वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यतिधुर्यकृपाभिक्तं श्रीरङ्गनाथेतिशेखरमाश्रयामः। அடைக்கலம் புகுவது அனைவரின் விதியே அப்படிங்கிற இந்த ஒரு தொடர் நிகழ்ச்சியில் இது 5வது பாகம். இது வரைக்கும் நாம் பல விஷயங்கள் பார்த்துன்னு வரோம். 4 வாரங்களாக 4 பாகங்களாக சரணாகதி, பரசமர்ப்பணம், பரநியாசம், பிரபத்தி அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு மேலோட்டமாக ஒரு அர்த்தத்தை பார்த்தோம். அதுக்கு நாம் அறிய வேண்டியவை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் இந்த 3ம் நாம் அறிய வேண்டியது அப்படின்றத பார்த்தது. அப்புறம் அதுக்கு என்ன பிரமாணங்கள் நமக்கு என்ன அப்படின்றது போது பிரத்யக்ஷ அனுமான சாஸ்திரங்கள் இதை 3த்தையும் பிரமாணங்களா சொன்னோம். நமக்கு அதுக்கு மேல ஒரு அனுகூலமான ஒன்றா இருக்கிறது நம்ம சிஷ்டாச்சாரம். நம்ம பெரியவர்களான சிஸ்டர்கள் என்ன நமக்கு பண்ணி காமிக்கிறார்களோ அதையும் நம்ம ஒரு பிரமாணமா எடுத்துக்கிறோம் இல்லையா. அதுக்கப்புறம் 4 வகை புருஷார்த்தங்கள் என்ன, தர்ம, அர்த்த, காம, மோட்சம், அதாவது அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற 4 வகை புருஷார்த்தத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் பக்தியோகம், பிரபத்தி, இது 2 வழிகளால் மட்டுமே எம்பெருமான் அடையப்படக்கூடியவன். அது மோட்சம் தனக்கு வேணும் அப்படின்னாக்க பக்தியோ பிரபத்தியோ இது 2 தான் சாதனம். அதுலேயும் பக்திங்கிறது பிரதானமான சாதனம். அந்த பக்தி யோகத்துக்கு அருகதை இல்லாதவன், யோக்கியத்தை இல்லாதவனுக்கு பிரபத்திக்கு அதிகாரம் இருக்கு. அந்த பிரபத்தியிலையும் பக்தி யோகத்தில் இருந்தால் அவனுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை தானே அந்த பக்திங்கிற ஸ்தானத்திலிருந்து எம்பெருமான் கொடுக்கறான் அப்படிங்கிறத பார்த்தோம். 2 வழி இருக்கிற போது எதுக்காக பிரபத்தி எதனால ஒன்னுத்தை விட ஒன்று மேல் எதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்கு நம்ம நிறைய இடத்துக்கு இருக்கிற வித்தியாசங்களை சொல்லி எதனால பிரபத்தி ரொம்ப முக்கியமானதும் ரொம்ப சுலபமானதும் எல்லாராலையும் அடையக்கூடியதும் சர்வர்களுக்கும் அதிகாரம் உடையதும் அதனால பிரபத்தி ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதையும் நாம அந்த பாகுபாடு படுத்தி காமிச்சோம். அதுக்கப்புறம் மோட்சம் அப்படிங்கிறதுக்கான அது கேட்பவனுடைய அதிகாரம் என்ன, அது கொடுக்கறவனுடைய அதிகாரம் என்ன அப்படின்லாம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பாரமை காந்தியம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது மகா விஸ்வாசம் அப்பதான் வரும். அது இருந்தாக்க பாரமை காந்தியம் இருக்கணும். அந்த பாரமை காந்தியம் எப்படி வரணும் அப்படின்றது ஓரளவுக்கு பார்த்தோம். இன்னும் அது நிறைய விஷயங்கள் இருக்கு. பரதேவதா பாரமாத்திய அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரமா சுவாமி சாதிக்கிறார் ஸ்ரீமத் சாரத்துல. அதில் நம்ம சில விஷயங்களை மட்டும் தொட்டோம். அப்புறம் பிரதான பிரதிதந்திரம் அப்படின்னா என்ன, ஒவ்வொரு மதத்துக்கும் என்னென்ன பிரதிதந்திரங்கள் இருக்கு, அதுல பிரதானமா அவளுக்கு ஒன்று இருக்குன்னு சொன்னோம். அதுல நமக்கு பிரதானமான பிரதிதந்திரமானது சரீரி பாவம் அப்படின்னு சொன்னது இல்ல, சேஷசேஷி பாவம் அப்படின்லாம் நம்ம நிறைய விசாரிச்சோம். அதுல சேஷத்துவம்னா என்ன, தாசத்துவம்னா என்ன, அதை எப்படி அடையிறது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரொம்ப விசதமாக பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் பெருமாளும் பிராட்டியும் எப்படி நமக்கு ஒருத்தருக்கொத்தர் பரஸ்பரம் எப்படி ஒரு பிரியத்தோடையும் இருந்துட்டு நம்ம பக்த ரக்ஷணார்த்தம் எப்படி அவ செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது நம்ம விசதமா பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த மன்னிப்பு அப்படிங்கிற க்ஷமை அப்படிங்கிற ஒரு குணம் இருக்கு, அது பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் எப்படி சதிருஷமாக இருக்கு இல்லையா. சொல்றமே நகைச்சது நாப்பராஜதிங்கிறது பிராட்டிக்கு மட்டும் இல்ல பெருமாளுக்கும் அது உண்டு. என்னடியார் செய்தாரே நன்று செய்தார் அப்படிங்கிறதுல இவரும் தன்னுடைய க்ஷமையை காமிக்கிறார் அப்படின்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் பரமேகாந்திகள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கறத சொன்னோம். சித்தோபாயம்னா என்ன, சாத்தியோபாயம்னா என்ன அப்படின்னு சொன்னோம். அது கடைசியா நடந்த போன 4வது பாகத்தில் அது சொல்லப்பட்டது. சித்தோபாயம்னா என்ன, முன்னரே அறுதியிடப்பட்டுள்ளதாயுள்ள ஒரு உபாயம் சித்தமாக இருக்கிறது.
அந்த ஒண்ணு அதை நாம சாதிக்க வேண்டியதில்லை. அது எப்பவும் தயாரா இருக்கிறது, எந்த காலத்திலும் இருக்கிறது, மாறுதலுக்கு உட்படாதது எம்பெருமான் ஆகிற சித்தோபாயம். லௌகிக திருஷ்டாந்தம் அதுக்கு சொன்னோம். ஒரு கிணத்துல ஒரு ஜலம், கிணறு அல்லது மடு, ஒரு குளம், அதுல ஜலம் இருக்கு அப்படின்னா அது சித்தமா இருக்கிறது. நம்மளுக்கு அந்த தீர்த்தம் நமக்கு பிரயோஜனப்படம்னா அந்த தீர்த்தம் நாம போய் எடுத்துன்னு வரதோ இல்ல ஏதோ ஒரு வழியில அதை நமக்கு கொண்டு வருதோ அது வந்து சாத்தியோபாயம். நாம சாதித்துக் கொள்வது எதுவோ அதுதான் சாதித்துக் கொள்வதான ஒரு உபாயம் இருக்கு, அது சாத்தியோபாயம் அப்படின்னு லௌகிக திருஷ்டாந்தத்துல சொன்னோம். அதே வந்து நம்ம வேதாந்தத்துல வரப்போது எம்பெருமான் அப்படிங்கிற அட்லீஸ்ட் இந்த குளம், மடு, கிணறு அதெல்லாம் வந்து ஒரு சமயத்துல இருக்கும், ஒரு காலத்துல ஜலம் இல்லாம இருக்கும், வத்தி போயிடும். இல்ல இந்த காலத்துல இருக்க மாதிரி ஒரு பிளாட் கட்டணும்னா அதெல்லாம் கணத்தெல்லாம் உடச்சு துத்துடுறான். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு கால இது இருக்கு, அவகாசம் இருக்கு. இந்த ஒரு காலத்துல தான் அது இருக்கு, மிச்ச காலத்துல இல்லாம இருக்கலாம், அது. ஆனா எம்பெருமான் அப்படிங்கிற ஒரு சித்தமான வஸ்து இருக்கு, அது எந்த காலத்திலும் இருப்பது, மாறுதலுக்கு எந்த விதமான மாறுதலுக்கும் உட்படாத ஒரே சித்தமான உபாயம் எம்பெருமான் தான். அவனை அடைவதற்கு நாம என்ன வந்து அனுஷ்டிக்கிறோமோ அதுதான் சாத்தியோபாயம் இல்லையா. உபாயம்னாக்க மோடு, மீன்ஸ் அப்படின்னு சொல்றது. சித்தமாக இருக்கிறவன் எம்பெருமான், அதனால அவன் சித்தோபாயன். நாம வந்து அதை சாதித்துக் கொள்வதற்கு நாம் என்னென்ன பண்றோம், பக்தி அல்லது பிரபத்தின்னு பண்றோமே, அந்த ரெண்டும் தான் சாத்தியோபாயங்கள். அதுல பக்தி பண்ண முடியாதவாளுக்கு பிரபத்தி அப்படிங்கிற ஒரு வழி இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இந்த சித்தோபாய சாத்தியோபாயத்துல நிறைய விசாரங்கள் வருது, நிறைய கேள்விகள்லாம் வருது. நம்ம சாதாரண மேலோடு சொல்லிட்டோமே தவிர இதுல நிறைய உட்கேள்விகள்லாம் இருக்கு. இது போக போக நம்ம அதை பார்ப்போம். அப்புறம் அர்த்த பஞ்சகம்னா என்ன அப்படின்னு அது ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி விசாரிச்சோம். என்னது அர்த்த பஞ்சகம்ன்றது? பிராபியசிய பிரம்மணோ ரூபம், பிராப்துஷ்ட பிரத்யகாத்மனா, அதுக்கப்புறம் மூணாவது பிராப்திபாயம், பலம், பிராப்தி விரோதி. அதாவது என்ன, பரமாத்மா அப்படிங்கிறவன் யாரு, அவனுடைய சொரூபம் என்ன, ஜீவர்களாகிய நாம் ஜீவாத்மா அப்படின்னா என்ன, நம்மளுடைய சொரூபம் என்ன, நாம் அந்த எம்பெருமானை பிரிந்து வந்த ஜீவாத்மா திரும்ப அவனை போய் அடைவதற்கு, எம்பெருமானை அடைவதற்கான உபாயம் என்ன அப்படின்னு பார்த்தோம். அதுதான் பக்தி அல்லது பிரபத்தி தான் அந்த உபாயங்கள் இல்லையா. அப்படி நம்ம சேர்றதுனால, திரும்ப போய் எம்பெருமானை சேர்றதுனால நமக்கு கிடைக்கிற பலன் என்ன அப்படிங்கிறது என்ன, பரமாத்ம பிராப்தி ஆகிற மோட்சம், அதை பார்த்தோம். அப்புறம் சரி, இவ்வளவு நாளா வந்து நாம பிரிஞ்சிருக்கோமே, எம்பெருமானை பிரிஞ்சிருக்கோமே, இன்னும் இப்பதானே வந்து நம்மளுக்கு இந்த புத்தி வருது, இது வரைக்கும் நாம பிரிஞ்சிருப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கறதுல அந்த காரணங்கள் ஹேத்துக்களை பாக்கிறோமே, அதுவும் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. பிராப்தி விரோதின்னு பேர் அதுக்குதான். ஊழ்வினையும் வாழ்வினையும் அப்படின்னு சொன்னோம். மிக்க உயிர்நிலையும் மிக்க மெய்யாம் உயிர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் அப்படின்னு சொன்ன இதுதான் அர்த்த பஞ்சகம் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு ஒரு அப்பா ஒரு மகன் இவாளுடைய உதாரணம் தான் பார்த்தோம் இல்லையா. என்ன அந்த உதாரணம் அப்படின்னா, ஒரு தந்தையை பிரிந்திருக்கான் ஒரு மகன் இல்லையா. ஏதோ காரணங்களால அப்பா ரொம்ப கண்டிப்பானவரா இருக்கார். அந்த அப்பாவை பிரிந்து அவரை பத்தி சரியா புரிந்து கொள்ளாத இந்த மகனானவன் அப்பாவை பிரிந்து இருக்கான் ரொம்ப காலமா. அப்போ அந்த மகனானவன் சிறிது காலம் கழிச்சு அவனுக்கே புரிய வருது. மெச்சூரிட்டி வளர வளர, ஒரு விவேகம் வர வர, நாம் வந்து அப்பா சொன்னதெல்லாம் நம்ம நல்லதுக்கு தானே சொன்னார், அதை நாம தப்பா புரிஞ்சு திரும்ப பிரிஞ்சு வந்துட்டோமே, இப்ப எப்படி அவரை சேர்றது அப்படின்னு ஒரு தயக்கத்துல இருக்கான். அவனுக்கு உண்மை நிலை புரிஞ்சுடுறது. அப்பா அவனை சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு சிநேகிதனோ ஒரு ஆப்தன், அந்த சிநேகிதன் அந்த அப்பாவை பத்தியும் தெரியும், இந்த பிள்ளையை பத்தியும் தெரியும். அந்த பிள்ளைகிட்ட போய் சொல்றார், கவலைப்படாதப்பா, நான் சேர்த்து வைக்கிறேன், இப்பதான் நீ தப்ப புரிஞ்சுட்டே, திரும்ப சேர்த்து வைக்கிறவா அப்படின்னு சொல்றார். அந்த அப்பாட்டையும் போய் சொல்றாரு, உங்க பிள்ளை வந்து இப்ப மனசு தெரிஞ்சுட்டான், திரும்ப உங்ககிட்ட சேரணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு. ஆகா, அதுக்குன்னு நான் காத்துருக்கேன், என்னோட ஐஸ்வர்யம் முழுக்க அவனுக்கு தானே அப்படின்னு அந்த அப்பா சொல்றார். அப்போ இந்த சிநேகிதனானவர் ஒரு புருஷகாரம் பண்ணி இந்த அப்பாவின் பள்ளி சேர்த்து வைக்கிறார். அந்த பிள்ளை வந்து திரும்ப அப்பா கூட சேர்ந்து அவருடைய ஐஸ்வர்யங்களாம் அடைந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். 2 பேரும் ஒன்னா சேர்ந்திருக்காள் அப்படிங்கிறோம். இத மாதிரி தான் எம்பெருமான்டேந்து புரிஞ்ச ஒரு ஜீவாத்மாவுடைய நிலை. நம்ம வந்து ஏதோ அவன் பண்ணின கரணக்கலையபரங்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிற சுகபோகங்கள் எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுட்டு அதுக்காகவே நம்ம பிறந்த மாதிரி நாம வேற எதை பத்தியும் சிந்தனை பண்ணாம பகவத் பாகவத பக்தி எல்லாம் இல்லாம நாம ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்கோம். அது ஒரு காலத்துல நமக்கு வந்து அதை உணர்கிற போது ஒரு நம்மளுக்கு நிர்வேதம் வருது. நிர்வேதம்னா என்ன, ஒரு பச்சாத்தாபம்னு சொல்றோமே, அதை உணர்கிற போது நமக்கு ஒருத்தர் சேர்த்து வைக்கிறார். அதுதான் ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் எம்பெருமான்கிட்ட போயிட்டு நம்மளை கொண்டு திரும்ப சேர்த்து வைக்கிறார் நமக்காக பரிந்து. அப்படி பண்ற போது தாயார்கிட்ட ஒரு புருஷகாரத்தம் பண்ணிட்டு, ஏன்னா நேர போய் எப்படி ஒரு குறவா மாறுப்பாங்க பையன் ரிப்போர்ட் கார்டு எடுத்து போய் அப்பாட்ட போக மாட்டான், அம்மா வழியா போவானோ. அதுதான் நம்ம பல தவறுகளை இழைத்து விட்டோம்னா நம்ம பிராட்டி மூலமா போறோம். பிராட்டி புருஷகாரம் பண்ணி தயையே உருவாக இருக்கிற அதுவே ஸ்வரூபம் வந்து எம்பெருமானுக்கு தயை தான் ஸ்வரூபம். இருந்தாலும் அவனுக்கு தண்டதரத்துவங்கிறது ஒரு குணமா இருக்கிறதுனால அவன் அந்த புருஷகாரம் பண்ணி பிராட்டி சேர்த்து வைக்கிறாள். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்.
இப்ப முமுட்சுத்துவம் அப்படின்னு பார்த்தா இது ஏன்னா இந்த யாரு முக்தி அடையணும் மோட்சம் போகணும் அப்படின்னு இச்சிக்கிறானோ அவன் பேர் முமுட்சுன்னு பேர். அதுக்கு அந்த ஆசைக்கு பேர் முமுட்சான்னு பேரு. அதை அடைய ஆசைப்படுற அந்த ஆசையை கொண்டவன் முமுட்சு அப்படின்னு பேர். இதுக்கெல்லாம் என்ன அதிகாரம் அப்படின்னு பார்க்கணும். முன்னாடியே நம்ம சொன்னோம் மோட்சம் கொடுக்கிறவனுடைய அதிகாரம் என்ன, மோட்சம் கேட்பவனுடைய அதிகாரம் என்ன அப்படின்னு. இப்போ ஒருத்தன் மோட்சம் கேட்கணும் அப்படின்னா அவனுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமா போகணும். அர்த்தித்வம் அப்படின்னு பேர். அர்த்தித்வம்னா என்ன, ஆர்த்திலாம் சொல்றமே அந்த அர்த்தித்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீவிர இச்சை. இல்ல டாக்டர் ஆனும் அப்படிங்கிற ஒரு தீவிர இச்சை இருக்கிறவன் என்ன பண்ணுவான், அந்த அர்த்தித்வம் இருக்கிறவன் எம்பிபிஎஸ் படிப்பான். ஆடிட்டர் ஆகணும்னு ஒரு இச்சை எடுக்கிறவன் சிஏ படிப்பான் இல்லையா, இன்ஜினியர் ஆகணும்ன்றவன் பிஇ படிப்பான். இப்படி எல்லாம் இருக்கு. அத மாதிரி மோட்சம் வேணும் அப்படின்னு இச்சை இருக்கிறவன் என்ன பண்ணுவான், பிரபத்தி அனுஷ்டிப்பான், பக்தியோ பிரபத்தியோ அனுஷ்டிப்பான். அனபேட்டட் அர்ஜ் டு அட்டைன் ஆர் அச்சீவ் சம்திங் இருக்கு, அதுக்கு பேர் தான் அர்த்தித்வம்னு பேர் இல்லையா. அதுக்கு சாமர்த்தியம்னு ஒண்ணு தேவைப்படுது. ஏன்னா இப்ப எனக்கு மோட்சம் வேணும்னு ஆசையா இருக்கு, நான் முமுட்சு, அதை அடையதற்கு என்ன உபாயம் அப்படின்னு கேட்டேன். அது விசாரிச்சா சொல்லிட்டா பெரியவாளா பக்தி தான் உபாயம் அப்படின்னா. சரி பக்தி பண்றதுக்கு என்ன பண்ணணும், இது மாதிரி சொன்ன திரைவர்ணிக ஜீவன் இருக்கு. அப்படியா, சரி நான் திரைவர்ணிகளை ஒருத்தனா இருக்கேன். சரி அப்புறம் இடைவிடாம பண்ணணும். அப்படியா, இடைவிடாம பண்ணணும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு, அதுல பல இடைஞ்சல்கள் வரும். சரி அதை ரொம்ப எப்படி அனுஷ்டிக்கிறதுன்னு தெரியல, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அதை அனுஷ்டிச்சானோ, ஒவ்வொரு ஜென்மம்னா இதுக்கப்புறம் ஜென்மம் உண்டா, ஆமா எத்தனை ஜென்மத்துல நீ உனக்கு மோட்சம் கிடைக்கும் தெரியாது, எப்ப அது முடியும்னு தெரியாது. சரி அப்புறம் அதுல பிராரப்த கர்மா மட்டும்தான் போக்கும், சஞ்சித கர்மா மட்டும்தான் போக்கும், பிராரப்த கர்மா அது போக்காது. அடடா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வந்தா இந்த பக்திங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கேன், அது ஒண்ணுதான் வழியா அப்படின்னா இல்ல இல்ல, இதெல்லாம் உனக்கு அவனால அடைய முடியாட்டாக்க, இதுக்கெல்லாம் உனக்கு சாமர்த்தியம் இல்லைன்னாக்க உனக்கு பிரபத்திங்கிற ஒரு உபாயம் அற்புதமா இருக்கு. அது என்னன்னா ரொம்ப சுலபமானது, ஒரு க்ஷண நேரத்தில் இதை பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் அது ஒரு மென்டல் ஸ்டேட் ஆஃப் இதுதான் அது. அதனால அந்த பிரபத்தி பண்ணிட்டா ரொம்ப சுலபம். அது என்ன பண்ணும், பிராரப்த கர்மாக்களையும் அழிச்சுடும். இந்த ஜென்மாவுடைய முடிவுல நீ எப்படி கேட்கறியோ அதுக்கேற்ற மாதிரி அது மோட்ச பலனை கொடுக்கும். இப்படின்னா சொல்ற அப்பாடி இப்பதான் நிம்மதியாச்சு, நம்மளால பக்தி முடியாது, அதுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னு நாம தெரிஞ்சுட்டோம். ஆனால் நமக்கு ஏற்ற உபாயம் எது, இந்த பிரபத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இதுல இந்த அர்த்தித்வம், இந்த ஆசையை பொறுத்த வரைக்கும் அர்ஜு இருக்க மோட்சம் அடையணுங்கிற ஆசையை மட்டும் பொறுத்த வரைக்கும் பக்தன் பிரபன்னன் ரெண்டு பேருக்கும் அது துல்லியம், அதாவது ரெண்டு பேருக்கு சமந்தான். அந்த ஆசைங்கிற லெவல் வரைக்கும் ரெண்டு பேருக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இவனுக்கும் மோட்சம் அடையணும்னு ஆச்சரிக்கும், ஒரு பக்தி யோகனிஷ்டனுக்கும் ஒரு பிரபன்னனுக்கும் அதே ஆசை தான். ரெண்டு பேருக்கும் மோட்சம் அடையணுங்கிற ஆசையை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் இல்லை. ஆனா அந்த அடையறதுக்கான உபாயம் எது அனுஷ்டிக்கிறாளோ அதுல வித்தியாசப்படுறது. இப்போ பக்தி யோகனிஷ்டன் அப்படின்னா யாரு, பக்தி பண்றவன். பக்தியையே தனது மூலதனம், தான் பக்தி பண்ணக்கூடிய சாமர்த்தியத்தையும் சக்தியையுமே மூலதனமாக கொண்டு அந்த உபாயத்தில் எவன் இழிகிறானோ, அதை அனுஷ்டானம் பண்றானோ அவன் பக்தி யோகனிஷ்டன் இல்லையா. இப்போ அது முடியாது அப்படிங்கிற போது தனக்கு அதுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை, தனக்கு அதுக்கு யோக்கியம் இல்லை, அதனால தனக்கு பிரபத்தி தான் ஒரு சரியான உபாயம் அப்படிங்கறத உணர்ந்து அப்ப பிரபத்தி அனுஷ்டிக்கிறானே அவன் பிரபத்தி இது இல்லையா, பிரபன்னன் அவன் தான் சொல்றோம். இப்படி ரெண்டுத்துக்கும் அந்த ஆசையை பொறுத்த வரைக்கும் துல்லியமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் அவாவா அனுஷ்டிக்கிற உபாயங்களை பொறுத்து ரெண்டு பேரும் பிரபன்னன் என்றும் பக்தி யோகனிஷ்டன் என்றும் பிரிகிறார்கள். அதுக்கு என்ன வேணும், பிரபத்திக்கு வேணுங்கிற அந்த 5 அங்கங்களை நாம சொன்னோம். ஆணுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், ரட்சிஷ்யதி இது விஸ்வாசா, கோப்திருத்துவ வரணம், ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி அப்படிங்கறத பார்த்தோம். இதுல என்னென்ன அப்படிங்கிறதுக்கு 2 இது உதாரணங்களை வச்சும் பார்த்தோம். ஆணுகூல்ய சங்கல்பம் என்ன, இந்த க்ஷணம் முதல் நான் சாஸ்திரத்தை விதித்துள்ளபடியே இருப்பேன் இல்லையா, அவனுக்கு அனுகூலனாகவே இருப்பேன் அப்படின்றது இருக்க, அது ஆணுகூல்ய சங்கல்பம். பிராதிகூல்ய வர்ஜனம்னா என்ன, சாஸ்திரத்தை எதெல்லாம் விஷித்தமா சொல்லியிருக்கோ அசாஸ்திரியமான காரியங்களை இனிமேல் பண்ண மாட்டேன். அசாஸ்திரியமான காரணங்களை பண்ணாட்டாக்க என்னன்னா எம்பெருமானுக்கு உள்ளம் உகக்கும். அசாஸ்திரியமான காரியங்களை பண்ணுகிற போது எம்பெருமானுடைய திருவுள்ள மண்டலம் வாடும் இல்லையா. அப்ப அவனுக்கு திருவுள்ளம் உகக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கு அவனுக்கு அனுகூலமான விஷயங்களே பண்ணணும். அவனுக்கு அனுகூலம்னா நாம அவனுக்கு கார்த்தால நிறைய பிரசாதம் சமர்ப்பிக்கிறதோ, அவனுக்கு கோவில்ல போய் கைங்கரியம் பண்றதோ, அதெல்லாம் அவனுக்கு இது இல்லை, அனுகூலம் இல்லை. எது நாம சாஸ்திரியமான காரியங்களை ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்ஞா அப்படின்னு சொன்ன மாதிரி அவன் எதுல சாஸ்திரத்துல விதிச்சிருக்கோ அது பிரகாரம் பண்ணினா அதுதான் அவனுக்கு திருவுள்ளத்துக்கு உகப்பு. அத மாதிரியே நான் இருப்பேன் அப்படின்னு சங்கல்பிக்கிறமே, அது ஆணுகூல்ய சங்கல்பம்.
அது இல்லாம அதுக்கு தவறானதா சாஸ்திரத்துக்கு வெளியில இருக்கிறது எதையும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சங்கல்பிச்சுக்கிறமே அது பிராதிகூல்ய வர்ஜனம். அப்புறம் மகாவிஸ்வாசம் அப்படின்னா என்ன? நாராயணனே பறை தருவான் அப்படிங்கிறது மகாவிஸ்வாசம். ஏன் நாராயணனே அந்த ஏவகாரம் இருக்கு, அவனே நமக்கு பறை தருவான் அப்படிங்கிறது அவன்கிட்ட ஒரு மகாவிஸ்வாசம். நமக்கே பறை தருவான், அவன் தந்தே தீருவான் அப்படிங்கிறதுக்கு பறை தருவான், நம்மளை விடமாட்டான் அப்படின்னு அச்சுதகான்னு ஒரு சப்தத்தை நம்ம 2-3 நாளா பாக்குறோமே ஸ்தோத்திர பாஷ்யத்துல. அது மாதிரி அதை நம்ம விடமாட்டான், அவன் நம்மை காப்பாற்றியே தீருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்க, கான்பிடன்ஸ், அதுக்கு பேர் மகாவிஸ்வாசம்னு பேரு. அதுக்கப்புறம் கார்பண்யம்ங்கிறது என்ன? நம்மளுடைய ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்துவம்னு இருக்க, நம்மால் கைமுதல் இல்லாமை, அப்புறம் வேறு கதியற்றமை, இப்படி ரெண்டா பிரிஞ்சிருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்தது கார்பண்யம் அப்படின்றது நம்மளுடைய ஒரு உணர்தல், நம்மளுடைய செல்ஃப் ரியலைசேஷன் தான் கார்பண்யம். இது எல்லாத்தையும் கொண்டு ஆத்ம நிக்ஷேபம் அப்படிங்கிற, அதனால கோப்திருத்த வரணம், அந்த எம்பெருமானே நமக்கு நாயகனாகவும் நாதனாகவும் சுவாமியாகவும் வரிக்கிறமே, இதுதான் ஆத்ம நிக்ஷேபம் ஆகிற, பரண்யாசமாகிற, சரணாகதி ஆகிற, பிரபத்தி ஆகிற எல்லாம் இதுதான். ஏன் இது வரைக்கும் பார்த்தோம். இதுக்கு இவருடைய சுவாமி தேசிகனுடைய ஒரு இந்த பாசுரத்தையும் சொல்லி காமிச்சோம். உகக்கும் அவை யுகந்து ஆணுகூல்ய சங்கல்பம், உகவாத அனைத்தும் ஒழிந்து பிராதிகூல்ய வர்ஜனம், உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து மகா விஸ்வாசம், வியன் காவலன வரித்து கோப்திருத்துவ வரணம், சகத்தில் ஒரு புகழில்லா தவம் அறியேன் அப்படிங்கிறது என்ன? தவம் அறியேன் அப்படிங்கிறது வேற நம்மளுக்கு உபாயம் கதி இல்லாமை, இது ஆகிச்சன்யம், நம்மளால கைமுதல் இல்லாமை, சகத்தில் ஒரு புகழ் இல்லாத, அது யாரு? வேறு கதி அற்றமை. இது ரெண்டும் சேர்ந்து கார்பண்யம். அப்படியே அப்புறம் ஆத்ம நிக்ஷேபம் என்ன? அப்படி எல்லாம் இந்த 5 அங்கங்களும் கூடி மதிற்கட்சி நகர் கருணைநாதனை நல்லடைக்கலமாய் அடைந்தேனே அப்படின்னு போய் பெருமாள் திருவடியில போய் வளரமே, அதுக்கு பேர் ஆத்ம நிக்ஷேபம் அப்படின்னு பேர் இல்லையா? இத மாதிரி இந்த அங்கங்களோட நன்னா புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டு இருக்கிற போதுதான் நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இன்னொன்னு நாம சொன்னோம் இன்னைக்கு லௌகிக திருஷ்டாந்தத்துல, இது நம்மளுடைய டே டு டே லைஃப்லயே நாம் எப்படி இதை அனுஷ்டிச்சுன்னு தான் இருக்கோம் அப்படின்றதுக்காக 2 விஷயம் சொன்னோம். ஒன்னு, ஆபீஸ்ல சேர்றோம் அப்படின்னா என்ன பண்றோம்? ஆபீஸ்ல போயிட்டு அவனுக்கு அனுகூலமான அந்த யார் நமக்கு எம்ப்ளாயரோ அந்த எம்ப்ளாயருக்கு அனுகூலமான விஷயங்களை பண்றோம், பிரதிகூலமான விஷயங்களை பண்ண மாட்டோம் இல்லையா? இல்லைன்னா வெளியில தள்ளிடுவான், நமக்கு வேலை கிடைக்காது, தள்ளிடுவோம். அப்புறம் எப்படி இவன் நம்மளை காப்பாற்றுவான், நமக்கு மாசம் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்க போறான், நம்மளுக்கு ப்ரமோஷன் கொடுக்க போறான், நம்மளை கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இவன் பாத்துக்க போறான் அப்படின்ற ஒரு விசுவாசம் இருக்கு. அதனால தான் நாங்க ஜாயின் பண்றோம். அது என்ன? மகா விசுவாசம். நம்மளுக்கு வேற இடத்துல நமக்கு ஒன்றும் வேலை இல்லை, எத்தனையோ இடத்துல நம்ம அப்ளை பண்ணினோம், எங்கெல்லாம் வேலை கிடைக்கல, எல்லாத்தையோட இதுதான் பெஸ்டா இருக்கு அப்படின்னு நம்ம இது பண்ணி வேற இடம் இல்லை அப்படின்னு வரோம். அதனால நம்மளாலையும் நம்மளே காப்பாற்றிக்க முடியாது, இந்த வேலை இல்லைன்னா நம்மளை காப்பாற்றிக்க முடியாது அப்படிங்கிறது என்ன? ஆக்கிஞ்சன்யம். நம்மளுக்கு வேற யாரும் எம்ப்ளாயர்ல, இவன் தான் எம்ப்ளாயர் அப்படின்னு நாம நினைக்கிறது வேற கதியற்றமை, அனன்யகதித்துவம் அப்படின்னு சொல்லி, இவனே நமக்கு எம்ப்ளாயர், இவன் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற போறான், இவன் கொடுக்கிற சம்பளத்தை வச்சுதான் குடும்பம் நடக்க போறதுன்னு இருக்கு, அதனால அப்படி சொல்லி அவனையே நம்ம வரிக்கிறமே, அது கோப்திருத்துவ வரணும் இல்லையா? இப்படி இந்த ஒரு 5 திருஷ்டாந்தங்கள் இருக்கிற 5 அங்கங்கள், இது நம்மளுடைய நித்தியப்படி வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிறது. அது மாதிரி ஒரு வதுவும் வரணும் கல்யாணம் பண்ணிக்கிற போது அந்த பொண்ணு எதையெல்லாம் பண்றா, அனுஷ்டிக்கிறாள், இந்த பையனுக்கு எந்த பையன் எந்த குடும்பத்துக்கு போறோமோ அந்த குடும்பத்துக்கு அனுகூலமாகவே இருப்போம் அப்படிங்கிறது இல்லையா? ஆணுகூல்ய சங்கல்பம். அந்த குடும்பத்துக்கு விரோதமான எதையும் பண்ண மாட்டோம், ஆம்பியாளுக்கு விரோதமா எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது என்ன? பிராதிகூல்ய சவர்ஜனம். அப்புறம் என்ன? ஆத்ம இது ரட்சிஷதி விசுவாசா, இந்த கணவனே நம்மளை காப்பாற்ற போகிறவன் வேற யாரும் இல்லை, கடைசி வரைக்கும் கடைசி மூச்சு வரைக்கும் இவன் தான் நம்மளை காப்பாற்ற போகிறான்னு ஒரு இது இருக்கு, நம்பிக்கை இருக்கு, அது மகா விசுவாசம். அதுக்கப்புறம் ஆத்ம நிக்ஷேப கார்பண்யம், நம்மளுக்கு இன்னொரு கணவனோ இன்னொரு புருஷனை போய் நம்ம நம்பி போக முடியாது, நமக்கு அது மாதிரி கதி இல்லை அப்படின்றது கதியற்றமை. என்ன? அனன்ய கதித்துவம். நம்மளாலேயே நம்மளை வேற ஒரு இதுவும் எல்லாம் நான் தனியா நின்று நம்மள சொந்த கால நிக்கிறேன் பாரு அப்படின்லாம் வெறும் ஹம்பக்கு, அதெல்லாம் நம்மளால முடியாது. பிராக்டிகலா பார்த்தா அதெல்லாம் வெறும் இதுதான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சவடாலாம் நமக்கு உதவாது அப்படின்றதால நம்மளை உணர்ந்துக்கிறது, நம்மளால நம்மளை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறது, உணர்வது ஆக்கிஞ்சன்யம். அதனால் இந்த காரணங்களாலே இவனே எனக்கு வரன், இவனே எனக்கு இன்றிலிருந்து நாதன், கடைசி வரைக்கும் இவனை விடாம இருப்போம், இவன் தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு நினைச்சு போய் வரிக்கிறமே, அது கோப்திருத்துவ வரணும். இதுவும் ஒரு லௌகிக திருஷ்டாந்தம். இது எவ்வளவு இது மாதிரி திருஷ்டாந்தங்கள் நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். ஒரு லாக்கர்ல போயிட்டு நகையெல்லாம் வைக்கிறோம், எதனால நகை வைக்கிறோம்? என்ன ஒரு நம்பிக்கை அவன் மேல இல்லையா? அவன் நம்மளுடைய நகையை காப்பாத்தி நம்மளுடையதாக திரும்ப ஒப்படைப்பான் அப்படிங்கிறது ஒரு மகா விசுவாசம் தானே இருக்கு இல்லையா? அப்புறம் அவன் என்ன பண்றான்? நம்மளுக்கு அனுகூலமா நமக்கு நம்மளுடைய ரட்சிச்சு அவன் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கொடுக்கறான்.
அதனால இவன் தான் நம்ம இந்த பேங்க் தான் நம்மளை காப்பாற்ற போறது, மிச்ச பேங்க் எல்லாம் நம்மளை காப்பாத்தாது, எல்லாம் என்னைக்கு நோட்டீஸ் கொடுத்துருவானோ தெரியல, என்னைக்கு டேக் ஓவர் பண்ணுவானோ தெரியாது. அதனால மிச்ச பேங்க் எல்லாம் சரிபட்டு வர இந்த பேங்க் தான் நமக்கு ஒத்துப்படும் அப்படின்லாம் போறமே, அது என்ன, அதெல்லாம் ஒரு மகாவிசுவாசத்தை. இது மாதிரி ஒவ்வொரு நம்மளுடைய ஆக்ஷன்ஸ்லயும் இந்த 5 அங்கங்கள் இருக்கும். இதுதான் அப்படின்னு நினைச்சு போற போது இப்படி நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எதெல்லாம் நித்தியபடியில ஃபாலோ பண்றோமோ அதையே எம்பெருமான்ட்டு திருப்பி. அதனால தான் சொன்னேன் கண்ணனுக்கே ஆமது காமம்ங்கிறது. என்ன சொன்னோம், இந்த காமம்ங்கிறது காமன், ஆசைப்படுறதுங்கிறது இருக்கு, அது பொது. எதுல வேணா ஆசைப்படலாம். ஒரு சின்ன விஷயத்துல ஒரு குழந்தையா இருந்தா ஒரு பழம் வாங்கணும், இல்ல ஒரு மிட்டாய் வேணும்னு ஆசைப்படுறது, அதுவும் காமம் தான் இன்னொரு பேர் இருக்கு இல்லையா. ஒரு வது ஒரு வரனை பார்த்து ஆசைப்படுறா அந்த வயசுல, அதுவும் காமம் தான் பேரு இல்லையா. இப்படி ஒவ்வொன்றுத்தையும் நமக்கு இருக்கிற ஆசையே ஒரு புருஷார்த்தமான ஒரு விஷயத்துல நாம வச்சுட்டாக்க அந்த புருஷார்த்தமான கண்ணன் மேல வைக்கிற காமம் தான், அதுதான் கண்ணனுக்கே ஆமது காமம்னு சொல்லுது. இதனால நம்ம நித்தியபடியில நினைக்கிறது நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அதை எப்ப ரியலைஸ் பண்றோமோ இதுல இருக்கிற இது ஹிதம் அஹிதம் எது நமக்கு அப்படின்னு தெரிஞ்சுண்டு, இதுல இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சுண்டு எது புருஷார்த்தமோ அதுல போய் ஆசையை வச்சுட்டாக்க அதுதான் வேதாந்தமா இருக்கு அப்படின்றது பார்த்தோம். சரி சுவாமி, இந்த அடைக்கலம் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோமே, அடைக்கலம் வச்சா காப்பாத்ததான் ஆகணுமா அப்படின்றது. ஆமா, ஒருத்தன் அடைக்கலம்னு வந்துட்டாக்க அவனை காப்பாத்தியே ஆகணும். அதை நம்மளால, அது நமக்கு சக்தி இருக்கிற போது அதை காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு சாஸ்திரங்கள்ல பல திருஷ்டாந்தங்கள் இருக்கு, பல கதைகள், பல விற்த்தாந்தங்கள் சொல்லப்படுறது. அதுனால நம்ம ஒண்ணு பார்த்தோம், இந்த விஸ்வாமித்திரரை அண்டியிருந்தான் திரிசங்கு இல்லையா. அந்த சரீரத்தோட நான் சொர்க்கத்துக்கு போனோம்னு ஆசைப்பட்டான். அது அசாஸ்திரியமான விஷயமாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல இவன் சரணாகதின்னு வந்திருந்தனால அந்த இடத்துல நம்ம இது உள்ள போக வேண்டாம். அவன் அசாஸ்திரியமான காரியத்துக்காக வந்தானே, அப்ப அடைக்கலம் கொடுக்கறது நியாயமா தர்மமா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். ஆனா இந்த இடத்துல இந்த திருஷ்டாந்தத்தை எப்படி பார்க்கணும்னா, இப்ப சிம்மோ மாணவக்காக இருக்குன்னு வச்சோங்களேன். இவன் பையன் என்ன தெரியுமோ, சிம்மம் மாதிரி அவன் சிங்கம் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அவன் ஏதோ அவனுடைய பலத்துல சிம்ம மாட்டா இருக்கான், இல்ல அவன் படிப்புல சிகப்பு குட்டியா இருக்கான், நல்ல ஞாபக சக்தி, ஆன மாதிரி ஞாபக சக்தி அப்படின்னா அவனுக்கு தந்தம் இல்லையே, தும்பிக்கை இல்லையே, அவன் எப்படி திருஷ்டாந்தமா சொல்றதுன்னு எடுக்கக்கூடாது. எந்த அளவுக்கு எந்த ஒரு பிரதானமா எந்த ஒரு அம்சத்துக்கு எடுத்துக்கிறோமோ அதுதான் திருஷ்டாந்தத்தில் எடுத்துக்கணும். அது மாதிரி இந்த விஸ்வாமித்திரரை நோக்கி திரிசங்கு வந்தான். ஆனா அவர் அடைக்கலம் கொடுத்தார், அவன் கேட்டதை பண்ணி கொடுத்தார். ஆனா அது எதனால பலிக்கல, கொடுத்தவன் வேற அது உடையவன் வேற அப்படின்னு சொன்னோம். சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி அனுப்பிச்சார், சொர்க்கத்துக்கு உடையவன் எம்பெருமான், இவர் தூக்கி அதை கொடுத்துட்டார், அங்க பலிக்கல. இவரால இவர்கிட்ட இதாய் பலிச்சது இருக்கு, அதுல அடைக்கலம்னு கொடுத்து பலிச்ச விஷயமும் இருக்கு. சுனச்சேபன்னு ஒருத்தர் யாருன்னா இந்த ரிச்சிகர் அப்படிங்கிற ஒரு மகர்ஷி, அவருடைய மனைவி சத்தியவதி. அந்த சத்தியவதி யாருன்னா விஸ்வாமித்திரருடைய சகோதரி. தன்னுடைய சகோதரியான சத்தியவதி அவருடைய கணவர் ரிச்சிகர். அந்த ரிச்சிகர் சத்தியவதி தம்பதிக்கு 3 பிள்ளைகள் இருந்தார் இல்லையா. ஒரு சமயம் என்ன ஆச்சு, இந்த அம்பரீஷ சக்கரவர்த்தி இருந்தாரே, அவர் ஒரு அஸ்வமேத யாகம் நிறைய பண்ணிட்டு இருந்தார். அதுல 100வது அஸ்வமேத யாகம் ஒண்ணு பண்ணினார். அதுக்காக என்ன பண்ணார், இந்த குதிரையை விட்டிருந்தார். இந்த அஸ்வமேத யாகம் முன்னாடி குதிரையை விடுறது தனக்கு ஒருத்தர் இனிமை இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. அப்படி இருந்தாக்க அவனை வின் பண்ணி அந்த அவனோட சொத்துக்களை எல்லாம் எடுத்துட்டு திரும்ப இந்த அஸ்வமேத யாகம் பூர்த்தியா இருந்தா அந்த திரும்ப குதிரை சக்சஸ்ஃபுல்லா திரும்ப வரும் சுத்திட்டு அப்படின்லாம் இருந்தது இல்லையா. அப்ப அந்த குதிரை திரும்ப காணாம போயிடுது. இந்திரன் எடுத்து ஆஸ் யூஷுவல் இந்திரன் எடுத்து ஒழிச்சு வச்சுட்டான், இவன் தன்னுடைய பதவி ஆசைப்படுறான் அப்படின்லாம் இருக்கட்டும், ஏதோ காரணம் அந்த குதிரை காணாம போயிடுது. அதுக்கு என்ன பிராயச்சித்தம் அப்படின்னா, அந்த அசுமேத குதிரை காணாம போனதுக்கு அது இல்லாம முடிக்க முடியாது இந்த யாகத்தை. அதுக்கு பரிகாரமா என்ன பண்ணணும்னா ஒரு பிராமண பையனை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படின்னு சொன்னா பெரியவா. இவர் என்ன பண்ணினார், யார் அப்படி பிராமண பையன் யார் கொடுப்பா அந்த மாதிரி பையனை, உடனே இங்கேருந்து தேடிட்டு போறான் ஒரு இடம், அது மாதிரி பையன் எங்க கிடைப்பான்னு. அப்படி தேடிட்டு போற போது இந்த ரிச்சிகர சத்தியவதி தம்பதிகள் இருக்காரே அந்த இடத்துக்கு வரான் அந்த அம்பரீஷ சக்கரவர்த்தி. அப்ப அவளை கேட்கறான், அவளுக்கு 3 பிள்ளைகள் உனக்கு இருக்காளே, எனக்கு ஒரு பையனை கொடுக்கும், நான் இவ்வளவு தானே இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் கொடுக்குறேன், அதுக்கு காம்பன்சேஷனா அப்படின்லாம் சொல்றேன் அந்த அம்பரீஷன். அதுக்கு அந்த அப்பா சொல்றார், ரிச்சிகர் முதல் பையனை நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அப்புறம் அவன் தான் வாரிசு, அவன் தான் எனக்கு எல்லாம் என்னுடைய இதெல்லாம் பண்ணி ஆகணும், எனக்கு அப்புறம் அவன் தான் எல்லாம் பண்ணணும், அதனால அவனை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தலைச்சன் பிள்ளையை தரமாட்டேங்கிறான் அப்படிங்கிறார் அந்த தகப்பன். அந்த அம்மா என்ன பண்ணா, சத்தியவதி ரிஷிகருடைய ஆம்பியா இருக்காளே, நான் கடைசி பையன் எனக்கு ரொம்ப செல்லம், அவனை நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இதெல்லாம் கேட்டுன்றான் நடுவு பிள்ளை, அவன் புரிஞ்சுட்டான். சரி, முதல் பிள்ளை அவன் அண்ணா தரமாட்டேன்னு அப்பா சொல்லிட்டார், கடைசி பிள்ளை எனக்கு வேணும், ஆனால் என் தம்பியை தரமாட்டேன்னு அம்மா சொல்லிட்டா. அப்ப என்ன அர்த்தம்,
என்ன தரத்துக்கு எல்லாம் ரெடியா இருக்கா 2 பேருமே. அதை புரிஞ்சுட்டு அவனே என்ன சொன்னா, சரி நான் போறேன்ப்பா அப்படின்ட்டு ராஜாட்ட போயிட்டு, ராஜா நான் அவங்க கூட வரேன், நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு கிளம்பிடுறான். இப்படி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடுவு பையனை அழிச்சுட்டு இங்க வர அவனை போய் சுரஷ்சேபன் பேரு நடுவு பையனுக்கு. அவனை அழிச்சுட்டு இந்த அம்பரீஷ ராஜா வந்துட்டு இருக்கார். வரபோது வர வழியில இவனுக்கு இருந்தாலும் அந்த சுரஷ்சேபனுக்கு சின்ன பையன் தானே, மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடுத்து. ஆஹா நாம கிளம்பி வந்துட்டோம், இப்ப நாம இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி என்ன ஆகுமோ ஏதோ ஒரு பயத்துல தயக்கத்துல வந்துட்டு இருக்கான். வரபோது விஸ்வாமித்திரர் இருந்த ஒரு பிரதேசத்து மூலமா அவ அந்த வழியா போறான். அப்ப இவன் என்ன சொல்றான், இந்த நம்ம விஸ்வாமித்திரர் அவருக்கு மாத்துலர் தானே, மாமா தானே, இந்த சுனச்சேபனுக்கு மாத்துலர் தானே, அம்மான். நம்ம அவர் பெரிய தபஸ்வியா இருக்கார், அவரால் பண்ண முடியாததே ஒன்றுமில்லை, அதனால அவர்கிட்ட போய் பிரார்த்திப்போம் அப்படின்னு அவன் அந்த விஸ்வாமித்திரரை பார்த்து, நீங்க எனக்கு மாமா இல்லையா, நான் உங்களையே இப்ப சரணடைகிறேன், நீங்க தான் என்னை காப்பாற்றணும், வேற கதி இல்லை அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, இது மாதிரி அம்பரீஷ சக்கரவர்த்தி எங்க ஆத்துல கேட்டார், அண்ணாவை கொடுக்க மாட்டேன்னு அப்பா சொல்லிட்டா, தம்பியை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டா, அதனால என்ன கொடுக்க மாட்டேன்னு யாரும் சொல்லாதனால நானும் கிளம்பி வந்துட்டேன். இப்போ நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல, நீங்க தான் எனக்கு அடைக்கலம் தரணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திருவடியில விழுறான். அதுக்கு என்னப்பா நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டேன். எப்ப தங்கிட்ட வந்தாச்சோ காப்பாத்து, எப்படி காப்பாற்ற போறாங்க இனிமேதான் அவர் யோசிக்கணும். ஆனா தங்கிட்ட தன்னால முடியும், இவன் நம்மள அடைக்கலம் தேடி வந்துட்டான், இவனை காப்பாற்றணும் இந்த குழந்தைய, அவனுடைய வருமானமும் ஆயிட்டான் அப்படின்னு என்ன பண்ணார், அவர் தன்னுடைய பிள்ளைகள்ல போய் ஒருத்தர் கேட்டார், வர்ற நம்மளுக்கு எல்லாம் இது இல்லையா, உனக்கு அத்தை பையன் தானே இவன், சின்ன குழந்தையா இருக்கான், இவன் நீங்களாம் வளர்ந்த வாழ இருக்கள், நீங்க இத்தனை பேர் இருக்கள், அதனால நான் மிச்சவாளை கொண்டு பார்த்துப்பேன், நீங்க யாரானு இந்த ஸ்தானத்துக்கு போங்கன்னு அவர் சொல்ற. போய் பிள்ளைய பறி கொடுத்து உன் வருமானம் காப்பாதான் நினைக்கிறேன், நீ என்ன புத்தி உனக்குன்னு விஸ்வாமித்திர பிள்ளைகள்லாம் அவர் சொல்லிட்டான், அப்பா கடங்காத பிள்ளைகள். உடனே அவர் சொன்னார், நீ நான் சொல்றதை எடுத்து பேசினா அவளுக்கெல்லாம் அந்த சாபம் கொடுத்துட்டார், அது இருக்கட்டும். இப்ப என்ன பண்ணினா, இந்த பையனை காப்பாற்றி ஆகணும். அதுக்காக என்ன சொன்னா, நீ கவலைப்படாதப்பா, நீ நான் ஒரு மந்திரம் சொல்லி கொடுக்குறேன். அவனை என்ன பண்ணுவா, அங்க அஸ்வமேத யாகத்துல யாகசாலையில உன்னை என்ன அலங்காரம் பண்ணி உனக்கு திருமஞ்சனம் மாட்டி நிறைய பூஷணங்கள்லாம் போட்டு உன்னை அங்க யாகசாலையை கொண்டு வருவா. கொண்டு வந்துதான் உன்னை பலி கொடுப்பா. அந்த சமயத்துல நான் சொல்ற இந்த மந்திரங்களை தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணு, சரியாயிடும் அப்படின்ற. இவன் அதே மாதிரி அதை பிரார்த்தனை பண்றான். அவன் அது தப்பிச்சுடுறான். அவருடைய தியானத்தினால அந்த அவள் போட்ட இதுல கூட அந்த ஒரு தரம் தான் அந்த இதை போட முடியும். இப்ப இதெல்லாம் டெத் சென்டென்ஸ் எல்லாம் சொல்றாளே, ஒரு தரம் அது ஃபெயில் ஆயிடுச்சுனாக்க திரும்ப பண்ணக்கூடாது. தெரியுமா உங்களுக்கு? அது இந்த டெத் சென்டென்ஸ் கொடுக்கிற போது தூக்கு மாற்றா இல்லையா, தூக்கு கயிறு ஏதோ காரணத்தால சிக்கின்றதோ இல்ல நடுவில் அருந்து போயிடுத்தோ, அந்த ஒரே அட்டெம்ப்ட் தான் அது. அந்த ஒரு அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிடுச்சுனாக்க திரும்ப அவ ரீட்ரை பண்ண முடியாது. அது மாதிரிதான் இங்கே ஏதோ மந்திரத்தை தியானம் பண்ணாம போல் இருக்கு. அவ அந்த வாளால் வெட்டுற போது அது ஃபெயில் ஆயிடுது, அதுக்கோட விட்டுட்டா. ஆனா இவனுக்கு பலன் கிடைச்சிடுது. யாருக்கு? அம்பரீஷ சக்கரவர்த்திக்கும் அந்த பலியிட்ட பலன் கிடைச்சிடுது. ஆனா இந்த பலிக்காக தயாரா இருந்த சுனச்சேபனும் காப்பாற்றப்பட்டான், அவனுக்கு ஒன்னும் ஆகல, முழுசா வந்துட்டான். இப்படி அந்த கதை போறது. எதுக்காக சொல்ல வருதுன்னா, இந்த எந்த விஷயமா எதுக்காக வந்தாலும் அந்த அடைக்கலம்னு வந்துட்டா அதை காப்பாற்ற வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இது. இதே மாதிரி இன்னொரு கதை பெருமாள் சொல்ற சமுத்திரக்கரையில. அன்னைக்கு நாம ஒரு கதை சொன்னோம் இல்லையா, புறாவுடைய கதை சொன்னமே, சமுத்திரக்கரையில சொன்னார்னு. அத மாதிரி ஒரு குரங்கோட கதை சொல்ற. ஏன்னா இந்த சுக்ரீவாதிகள்லாம் இவனை காப்பாது விபீஷனுக்கு அடைக்கலம் கொடுக்க கூடாதுன்னு வாதிட்ட போது எம்பெருமான் சொல்ற, பெருமாள் நான் என்ன பெரிய உபகாரம் பண்ண போறேன்னு நினைச்சிருக்கீங்கோ, இவனுக்கு அபயம் கொடுக்கறதுனால ஒரு புறா கொடுத்த ஒரு பண்ணின ஒரு தியாகத்தை காட்டுமா நான் தியாகம் பண்ணிட்டேன் இல்லையா. தன்னை கொடுத்துன்னா தியாகம் பண்ணிட்டு, தன்னை மட்டும் இல்ல தன்னுடைய ஆம்பியானையும் கொடுத்து, தன்னையும் கொடுத்து, தன்னுடைய வாழ்க்கையும் கொடுத்து தியாகம் பண்ணிட்டேன். அது மாதிரி நான் ஒன்னும் பண்ணலையே அப்படின்னு இன்னொரு கதையும் அவர் சொல்றார். ஒரு காடு வழியா ஒருத்தன் போயிட்டு இருக்கான். அங்க ஒரு புலி ஒண்ணு அவனை துரத்துறது அந்த மனுஷனை. அவன் என்ன பண்ணா, ஓடி ஓடி கடைசியில ஒரு மரத்து மேல ஏறிடுறான். புலியால் அவ்வளவு தூரம் ஏற முடியாது அப்படிங்கிறதுனால ஒரு செங்குத்தான மரம், ஏன்னா புலி ஏறணும்னா அது களையெல்லாம் வேணும், இது செங்குத்தான மரமா இருக்கிறதுனால இவன் ஏதோ நல்ல பழக்கம் இருக்கு போல இருக்கு, தென்னை மரம் ஏறி மேல ஏறிட்டான். அங்க போனா என்ன இருக்கு, அந்த மரத்து மேல முன்னாடி ஒரு கருங்குரங்கு, ஆபத்தான விஷயம் இல்லையா, அது கருங்குரங்கு ஒண்ணு அங்க இருந்து இருக்கிறதுல வசிச்சுட்டு இருக்கு அந்த கருங்குரங்கு. இவன் என்ன பண்ணிட்டான், இந்த மனுஷன் போயிட்டு இதுவும் ஐயோ புலியில தப்பிச்சா போட்டு மேல போய் நின்றுட்டான். அங்க போய் பார்த்தா கருங்குரங்கு இருக்கு. என்ன பண்றது, அங்கேயே தங்கினா கருங்குரங்கு தன்னை அடிச்சிடுமோ. ஆனா அது ஒரு பாக்குறது அது ஒன்னும் பண்ணல, இது வரைக்கும் ஒன்னும் பண்ணல. சரி, அதுங்கிட்ட பயந்து கீழே இறங்கி ஓடுவோம்னா கீழே புலி காத்துன்னு இருக்கு. இவன் எப்ப இறங்கி வருவான், இல்ல தவறி எப்ப கீழே வருவான், நாம அவனை ஆகாரமா எடுத்துக்கலாம் அப்படின்னு கீழே இருக்கிற புலி காத்துன்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணிட்டு இந்த புலியானது மேல இருக்கிற கருங்குரங்க பார்த்து சொல்லிட்டு, குரங்கே நாமெல்லாம் ஒரே ஜாதியை சேர்ந்தவா, அதனால நீ என்ன பண்ணு,
இது வந்து மனுஷன் இன்னொரு ஜாதி, அவன் வந்து நம்ம 2 பேருக்குமே எதிரி. இப்போ வந்து வேணா அவன் மேல அவன் கூட இருக்கானே தவிர அவன் வந்து உன்னை கல்லை விட்டு எறிவான். அவன் நல்ல சக்தியோட இருக்கிற போது கல்லை விட்டு எறிவான். அவன் உனக்கும் பகைவன் எனக்கும் பகைவன், நீ பேசாம அவனை தள்ளி விட்டுடும், நான் அவனை ஆகாரமா எடுத்து நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புலி. இந்த கருங்குரங்கு சொல்லிட்டு பாரு, அவன் நல்லவனோ கெட்டவனோ அது எனக்கு தெரியாது, எனக்கு அடைக்கலம் சொல்லிட்டு நான் வசிச்சு இருக்கிற இந்த மரத்து மேல ஏறி வந்துட்டான். அப்ப என்னுடைய இருப்பிடத்தை தேடி எப்ப அவன் வந்துட்டானோ அவனுக்கு நான் அடைக்கலம் கொடுத்தே ஆகணும், அவனை நான் காப்பாத்தி ஆகணும். ஆனா நான் அவனை தள்ளி விட முடியாது, அவனுக்கு நான் துரோகம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அந்த குரங்கு சொல்லிடுது. இது என்ன பண்ணினா, இது இருந்தாலும் வந்து புலிக்கு வந்து மனசு இது என்னன்னா குரங்கு தான், குரங்கு புத்தின்னு சொல்றாளே, எப்போனா மனசு மாறும். அதனால திடீர்னு தள்ளி விட்டாலும் விட்டுரும், கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சொல்லிவிடும், நான் தள்ளி விட்டுறேன் சாப்பிட்டு நம்ம சொன்னாலும் சொல்லிவிடும் அப்படின்ட்டு அது அங்கேருந்து நகரல. அந்த புலி அங்கேயே கீழே காத்துட்டு இருக்கு. அப்ப இருக்கிற போது என்ன பண்ணினா, இந்த இவனுக்கு தூக்கம் வந்துடுது, இவ்வளவு நாள் களைச்சு போயிருந்தான் இல்லையா, ஆனால் வந்து அவன் அங்கேயே தூக்கி போயிட்டான். அந்த புலிக்கு பக்கத்திலேயே படுத்துட்டு புலி கூடவே உட்காந்து புலி அந்த இது கருங்குரங்கு என்ன பண்ணிட்டு ரொம்ப இது வரைக்கும் ஒன்னும் அடிக்கலன்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுத்து, அது கூடயே உட்காந்து இவனு தூங்கிட்டான் மரத்து மேலேயே. அப்ப புலி திரும்ப சொல்லிது பாரு, இப்போ உனக்கு சொல்றேன், திரும்ப யோசிச்சு பாரு, நம்ம 2 பேருக்கும் அவன் பொது பகைவன், அதனால இப்ப அவன் தூங்கின்னு இருக்கான், ஓசப்படாம தள்ளி விட்டுடு அப்படின்னு. நான் சாப்பிட்டுட்டு என் வேலையை பார்த்துன்னு போறேன், நீ நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு இந்த புலி. அதுக்கு அப்ப திரும்ப அந்த குரங்கு சொல்லிது, நீ எத்தனை கேட்டாலும் நான் தள்ளிவிட மாட்டேன், ஏன்னா முன்னையான வெறுமை வந்து ஒரு பயத்தோட இருந்திருப்பான்னு சொல்லலாம், இப்ப அவனுக்கு பயம் சுத்தமா நீங்கிடுத்து, என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு என் மேல நம்பிக்கையோட அவன் வந்து எங்கே படுத்து தூங்குறான், அதனால வந்து அவனை நான் தள்ளி விட மாட்டேன், அவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு திரும்ப சொல்லிது. எப்ப என்ன அடைக்கலமா வந்துட்டானோ அவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. சரி இப்போ இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு திரும்ப புலி காத்துட்டே இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் மூச்சுட்டான். இப்ப டேர்ன்ல வந்து இது தூங்குறது, அது கருங்குரங்கு தூங்கிட்டு இருக்கு, அவன் கூட உட்காந்து கருங்குரங்கு தூங்குறது. அப்ப என்ன பண்ணிட்டு இந்த புலி, சரி அந்த குரங்க பேதம் பண்ண முடியல, அது புத்தியை கலைக்க முடியல, மனுஷன் நீதியா கலைஞ்சிடுவான். ஏன்னா குரங்கு புத்தின்னு சொல்ற மாதிரி குரங்கு நல்ல சபானா இருக்கு, அதை கலைக்க முடியல. ஆனா மனுஷ புத்தியோட இல்ல, அவன் குரங்கு புத்தியோட இருக்கான். அந்த மனுஷனை பார்த்து சொல்லிட்டு, பாரு மனுஷா, என்ன இருந்தா நீ இன்னும் இப்ப இருந்து ஃப்ரெண்டு நினைச்சுட்டு இருக்க, அது நான் என்ன பண்ணு, எனக்கா பயந்து உன்னை மேல வச்சுட்டு இருக்குது, நான் இப்படி நகர்ந்து போயிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை அடிச்சு சாட்டுறோம், அந்த கருங்குரங்கு உன்னை புறாண்டிடும். அதனால நீ என்ன பண்ணு, ஓசையோட இப்ப அது தூங்கிட்டு இருக்கு பாரு, ஓசைப்படாம நீ அதை தள்ளி விட்டுரு, நான் அதை சாப்பிட்டுட்டு எனக்கு வேண்டியது ஏதோ ஒரு உயிர் பசி ஆறுனா அவ்வளவுதான், நீயா இருந்தானே அவனா இருந்தானே, நீயா இருந்தானே அந்த குரங்கா இருந்தானே, பேசாம குரங்க தள்ளி விட்டுடு, நான் வந்து அதை சாப்பிட்டு நான் போயிடுறேன், நான் என்ன பண்ணு, நீ இறங்கி நீ மாட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு புலி. அதுக்கு இந்த மனுஷன் என்ன பண்ணா, குரங்கு புத்தியான எவ்வளவு எப்பேற்பட்டவன் பாருங்க, இது சொல்றது ஒரு கால் நியாயமா இருக்கும் போல இருக்க, கருங்குரங்கு என்ன இருந்தாலும் அது குரங்கு தானே, திடீர்னு புத்தி மாதிரி நம்மளை புறாண்டிட்டா என்ன பண்றது, அதனால நம்ம பேசாம தள்ளி விட்டுருவோம், தள்ளி விட்டுட்டான். அந்த கருங்குரங்க எந்த கருங்குரங்கு இவனை காப்பாத்தித்தோ இது வரைக்கும், அந்த கருங்குரங்க இவன் வந்து புத்தி மாறி போய் கீழே தள்ளி விட்டுட்டான். உடனே என்ன பண்ணிட்டு இந்த புலிகிட்ட வந்து அந்த கருங்குரங்கு மாட்டின்னு. ஆனா இப்ப புலி என்ன சொல்லிட்டு, அந்த கருங்குரங்கு மூச்சுடுது, கீழே விழுந்துட்டு தள்ளி விட்டதுனால மூச்சுடுத்து, அந்த கருங்குரங்கு புரிஞ்சுடுத்து, மேல மனுஷன் தான் நம்மளை தள்ளி விட்டுட்டான்னு புரிஞ்சுடுத்து, சரி போனா போயிட்டு போறோம், அவன் புத்தி அவ்வளவுதான், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு புலிகிட்ட மாட்டிப்போம் அப்படின்னு புலிகிட்ட மாட்டின்றது. அப்பவும் புலி என்ன சொல்லுது, கருங்குரங்கே நான் சொன்ன கேட்டியா, அவன் மனுஷன், நான் வந்து நல்லவன் இல்லை, என்ன இருந்தாலும் அவன் மனுஷன் தான், நீ எவ்வளவு நல்ல புத்தியோட நல்ல எண்ணத்தோட அவனை காப்பாத்தினேன், இப்ப அவனை தள்ளி விட்டுட்டான் பாரு, எவ்வளவு அவன் துரோகம் பண்ணிட்டான், நீ அவனுக்கு பண்ண மாட்டேன்னு சொன்னியே, அவன் துரோகம் பண்ணி அவனுக்கு கீழே தள்ளிவிட்டான் பாரு. அதனால இப்பவும் சொல்றேன், எனக்கு ஒன்ன காட்டில எனக்கு மனுஷ ரத்தம் மனுஷ மாமிசம் தான் பிடிக்கும், அதனால வந்து மனுஷன் தான் எனக்கு வேணும், ஆனா நான் உன்னை விட்டுடுறேன், நீ என்ன பண்ணு, ஓசப்படாம இப்ப அவனை பத்தி நல்லா புரிஞ்சுட்டு இல்லையா, இப்ப என்ன நீ அவனை புரிஞ்சு தெரிஞ்சுட்டு இருப்பியே, அதனால நீ என்ன பண்ணு, மேல போய் அந்த மனுஷனை தள்ளி விட்டுடு, அதனால இப்போ அவனுக்கு உண்மை புரியும்னு நினைக்கிறேன், நான் மனுஷனை சாப்பிட்டு போறேன் அப்படிங்கிறது. சரின்னு புலி, ஆமா நீ சொல்றது ரைட்டு தான் இல்லையா, அவன் வந்து இவ்வளவு எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நான் எப்படி நல்ல எண்ணத்தோட அதை காப்பாத்தினேன், ஆனா எனக்கே அவன் துரோகம் பண்ணிட்டான் பாருங்க, அதனால வந்து நீ சொல்றது சரியா தான் இருக்கு, ஆனால் நான் மேல போயிடுறேன், என்னை விட்டு நான் மேல போய் தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு கிடுக்குன்னு மேல போறது. இந்த புலி இப்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கு, அப்ப அடி போனது தெரிஞ்சுட்டே அந்த மனுஷன் பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு போய் மனுஷன் தள்ளி விட போறது அப்படின்ட்டு. அப்போ உடனே கருங்குரங்கு மேல போன உடனே திரும்ப போய் அப்படியே உட்காந்துருக்கு, திரும்ப சீக்கிரம் தள்ளி விடுவான் பாரு, இல்லைன்னா அவனை திரும்ப அவனை தள்ளி விட்டுருவான், நீ ஆனால் அந்த மனுஷனை என்கிட்ட தள்ளி விட்டுரு அப்படின்னு புலி திரும்ப சொல்றது. சொல்லிட்டு, நீ வந்து உங்ககிட்ட தப்பிக்கணும்னு நான் அதை ஒத்துண்டு வந்தேன், ஆனா அவன் என்னதான் துரோகம் பண்ணியிருந்தாலும் எவ்வளவு துஷ்டன் ஆனாலும் என் இடம் தேடி அவன் வந்துட்டான், என்ன அடைக்கலம்னு வந்துட்டான், அதனால நான் தள்ளி விட மாட்டேன், அவன் எனக்கு துரோகம் பண்ணா பண்ணட்டும், நான் அவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், அவங்ககிட்ட தப்பிக்கணும்னு அப்படி சொல்லிட்டு மேல வந்தனே தவிர நான் அவனை தள்ளி விடுற எண்ணத்தில் நான் மேல வரல, அவனை தள்ள மாட்டேன்
அப்படின்னு நான் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நாடி வந்தவன் என்ன இருந்தாலும் அவன் எப்படி இருந்தாலும் எவ்வளவு துஷ்டனாவனா இருக்கட்டும் என்னை நாடி வந்துட்டான் உதவி அப்படின்னு நான் காப்பாற்றுவேன் நம்பிக்கையில என் கூட இருக்கான் நான் அவனை தள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விற்த்தாந்தத்தை பெருமாள் அங்க எல்லாரும் சொல்லி காமிக்கிறார். இந்த இடத்துல அந்த குரங்கை விட நாம மோசமா நடந்துக்கணுமா அப்படின்னு பார்த்தா இந்த விபீஷணன் எனக்கு கொண்டு எதுவும் கெடுதலும் பண்ணலையே. அவன் அண்ணன் ராவணன் பண்ணான், நான் அவனை மன்னிச்சு நான் ஏத்துக்கிறதுக்கே தயாரா இருக்கேன். இந்த விபீஷன் எனக்கு எந்த துரோகமும் பண்ணலையே. அப்படி இருக்கிற போது அவன் அடைக்கலம் கொடுக்கறது எனக்கு என்ன பெரிய இது இருக்கு, நான் என்ன தியாகம் அதில் பண்ணி கழிச்சுட்டேன் இல்லையா. அதனால இந்த குரங்கு விற்த்தாந்தத்தெல்லாம் சொல்லி அவர் இந்த மாதிரிலாம் சொல்ற. இப்படி பல விற்த்தாந்தங்கள் நமக்கு கிடைக்கிறது இதிகாச புராணங்கள்ல. இது மாதிரி எல்லாம் பல இடங்கள்ல அடைக்கலம்ங்கிறது எவ்வளவு முக்கியம், அந்த அடைக்கலம் கொடுக்கறது எவ்வளவு ரொம்ப முக்கியமானது வசதியான விஷயம் அப்படிங்கிறது சொல்றதுக்கான சில விற்த்தாந்தங்கள் இது. இப்போ இந்த திரிஜடா சரணாகதி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அதுல எப்படி இந்த 5 அங்கங்களும் பொருந்தி இருக்கு அப்படின்றது நம்ம இன்னைக்கு பார்த்தோம் இல்லையா. இத மாதிரி விபீஷண சரணாகதி அதுல எப்படி இருக்குன்றது இன்னைக்கு பார்ப்போம். இந்த 5 அங்கங்கள் சொன்னமே ஆணுகூல்ய சங்கல்பம் பிராத்திகூல்ய சவர்ஜனம் எல்லாம் அது இந்த விபீஷண சரணாகதியில எங்கெங்க ஒட்டுறது அப்படின்னு அதனுடைய பேக்ரவுண்ட் எல்லாருக்கும் தெரியும். விபீஷணன் வந்து ராவணனுக்கு உபதேசம் பண்றான், நீ பண்றது தப்பு, அதர்மமான காரியம், இத்தனுடைய பிறன் மனைவியை நீ ஆளக்கூடாது, அங்க திரும்ப கொண்டு பிராட்டியை கொடுத்துடு அப்படின்னா பல ஸ்லோகங்களை சொல்றான். அவன் ஒண்ணு சொன்னதை கேட்கல. ராவணன் வந்து மனம் திருந்தி பெருமாளை கொண்டு கொடுப்பான்லாம் இவனுக்கு நம்பிக்கை இல்லை. உடனே என்ன பண்றான், விபீஷணன் எவ்வளவு சொல்லியும் அவன் வந்து கேட்கல. ராவணன் வந்து தன்னுடைய பிடியிலேயே இதுவா இருந்துருக்கான். அதனால ஒரு இதை என்ன சொல்லிட்டான், அவன் வந்து அஸ்மின் முகூர்த்தே நபவே துவாம் திக்குல பாம்சன் அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா. துவாம் திக்குல பாம்சன அப்படின்னு சொல்லி நீ வந்து இந்த குலத்துக்கே வந்து கோடாலி காம்பிடா, நீ இனிமே நம்ம துரோகிகள் இவா கூட கூட இருந்துடலாம், நம்ம எதிரிகள் கூட ஒன்னா சேர்ந்து இருந்துடலாம், ஆனா ஒன்ன போல துரோகிகளோட சேர்ந்து இருக்க கூடாது, நீ வந்து குலத்தை கெடுக்க வந்து கோடாலி காமுன்னு சொல்லிட்டான். சரி, எப்ப வந்து இப்படி எல்லாம் பேசிட்டானோ இவன் வந்து இந்த குலத்துக்கு வந்து சரியில்லை, ஆனால் இவன் கூட நமக்கு இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி இவன் வந்து விபீஷணனோட முடிவுக்கு வந்துட்டான். இதுதான் வள்ளுவர் சொன்னார், இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் அப்படின்னார். நம்மளுடைய தப்புகளை சொல்றதுக்கு ஒரு மனுஷா பக்கத்துல இல்லை அப்படின்னாக்க அந்த எவ்வளவு கேவலமா அவன் பிஹேவ் பண்ணுவான் அப்படிங்கிறது ஒரு மன்னனுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆங்கிலே கூட பார்ப்போம். ஒரு பெரியவான ஒருத்தர் இல்ல, நம்ம சொல்ற தவறுகளை ஒருத்தர் ஹிதத்தை நம்ம சொல்றவா ஒருத்தர் இல்ல பக்கத்துல இல்லைன்னாக்க மனம் போனபடிதான் அது நடக்கும் இல்லையா. அந்த குடும்பமும் வந்து உருப்படாது, அந்த நாடும் உருப்படாது. மன்னனுக்கு வந்து சரியான மந்திரிகள் இல்ல, எல்லாம் ஒரு பஃபூன்ஸாவே இருந்திருந்தாங்க, சுத்தி இருக்கிறாலும் ஒரு ஜோக்கர்ஸாவே இருந்து தங்களுடைய காரியமானவங்கிறதுக்காக அந்த மன்னனை வந்து அவனுக்கு வந்து ஜாலரா போன்றிருந்தாக்க அந்த நாடு எப்படி உருப்படும் இல்லையா. அத மாதிரிதான் குடும்பங்களையும் அப்படிதான். அவன் வந்து ஒரு கண்டிப்பான ஒரு தகப்பனாரோ இல்ல ஏதோ ஒரு பெரியவர் ஆத்துல ஒரு ஹிதத்தை மட்டுமே சொல்லி ஒரு குடும்பத்துடைய ஃபியூச்சரை பத்தி நினைக்காம ஒரு நல்லது சொல்ற ஹிதம் சொல்றவாள் இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் உருப்படாது. அத மாதிரி இவன் என்ன, இவனுக்கு ராவணனுடைய கெட்ட காலம் என்ன ஆச்சு, அவனுக்கு வந்து கேடு வரும் காலம் என்ன ஆச்சு, விபீஷணன் அறிவுரை எதுவும் அவன் காதல விழல, அது புரிஞ்சுக்கிற ஸ்திதியில் அவன் இல்லை. அதனால என்ன ஆச்சு, விபீஷணன் என்ன பண்ணார், இத்யுக்த பருஷம் வாக்கியம் நியாயவாதி விபீஷணா உத்பபாத கதாபாணி சதுர்பிகி சகராட்சசி அப்படின்னு அந்த ராவனுடைய இந்த மாதிரி ஒரு கோபத்தோடு வெளிவந்த வார்த்தைகளை கேட்டு இவன் உடனே சதுர்பிகி சகராட்சசிகின் தம் கூட இருந்த 4 ராட்சசால் இவனையே நம்பிட்டு இவனுடைய மனோபாவத்திலே அவள் இருக்கா, அவள் இவனை பின்தொடர்கிறார்கள், அவ கூட சேர்ந்து இங்க சமுத்திர கரைக்கு வந்துட்டான் இல்லையா. அந்தரிக்ஷகத ஸ்ரீமானு பிராதாவை ராட்சசாதிபம் அப்படின்னு அந்த ராவணனுடைய ராவணனை மட்டும் விடல, எல்லாத்தையும் தனதானியானி எல்லாத்தையும் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு அவன் வந்துடுறான். நேரம் எங்க வரான், ராமனுடைய இருப்பிடத்துக்கு வரான். அப்பதான் வந்து ராவன் அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நம்ம இது வரைக்கும் சொல்லிட்டோம். அங்க வந்து சுக்ரீவன்லாம் வந்து சுக்ரீவாதிகளாம் அவன் சேர்த்துக்க கூடாது, அவன் கெட்டவன் சேர்த்துக்க கூடாதுங்கிறா. ஆஞ்சநேயன் வந்து அவன் நல்லவன் சேர்த்துக்கணும் அப்படின்றான். பெருமாளுக்கு என்ன மனசு, அவன் நல்லவன்றதுனால சேர்த்துக்கிறதோ கெட்டவன்கிறதால சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிறதோ அவருடைய மனசில் இல்லை. அவன் கெட்டவனா இருந்தாலும் சேர்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது பெருமாளுடைய திருவுள்ளமா இருக்கு. அதனால அதுக்கு முன்னாடி இவன் வந்து சொல்றானே, விபீஷன் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதியதமாம் ஷிப்ரம் விபீஷண உபஸ்திதம் அப்படின்னு சொல்லி இவாளுக்கே ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி இருக்கான். அது யாருக்கு, சுக்ரீவாதிகளுக்கு. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, பெருமாள் ராமன் வந்து சர்வலோக சரண்யன் அப்படிங்கறதுல சர்வலோக மைனஸ் விபீஷணன் தவிர்த்த மிச்சவாளுக்கு மட்டும்தான் சர்வ சரண்யனவன் அப்படின்னு நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் என்னுடைய நம்பிக்கை என்னவன் மேல, விபீஷணன் மட்டும் இல்ல, எப்பேற்பட்டவானா இருந்தாலும் அவளை எல்லாம் சேர்த்து அவன் தான் சரண்யன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் வந்திருக்கேன்.
அதனால அப்படின்னு சொல்லி சர்வலோக சரண்யத்துக்கு சரண்ய சப்தத்துக்கு அவனே ஒரு அர்த்தம் சொல்றான். அது மாதிரி அழகா அப்படின்ட்டு எம்பெருமான் என்ன பண்றார், பீஷ்ணன் ரொம்ப இதுவா இருக்கான், ஆனால் அவன் நம்ம நம்பி அவனை சேர்த்துக்கிறார். அப்போ அந்த அந்த இடத்துல இவர் தன்னுடைய விரதத்தை சொல்றார். சகிருதேவ பிரபன்னாய தபாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாமியதத் விரதம் மம அப்படின்னு தன்னுடைய விரதத்தை சொல்றார். எவனொருவன் ஒரே ஒரு தரம் பிரபன்னாகி தன்னுடைய தவாஸ்மி உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு வந்துட்டானோ அவனுக்கு சர்வபூதங்களிலிருந்தும் அவனை ரட்சிக்க வேண்டியது என்னுடைய விரதம். இப்படி யார் சொல்லிட்டு வராளோ சர்வர்களையும் ரட்சிக்க வேண்டியது என்னுடைய விரதம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலையை அவர் உரைக்கிறார். இப்படி நடக்கிறது. அவனுக்கு உடனே சமுத்திரத்து கரையிலேயே பட்டாபிஷேகம் பண்ணிட்டார் இல்லையா? அந்த விபீஷண பட்டாபிஷேகம் அங்கே நடந்து கொடுத்து இதுக்கப்புறம் என்ன பண்ணார், இந்த விபீஷண சரணாகதியில நாம இப்ப எடுத்துட்டது காரணம் என்ன, இதுல பார்க்க வேண்டிய அந்த 5 அங்கங்கள் எப்படி பொருந்திருக்கு அப்படின்னு. இவன் ராவணனானவன் விபீஷணன் சொன்ன உபதேசத்தெல்லாம் கேட்காம அங்கேருந்து இவனை திட்டி அனுப்பிச்சுடுறான் இல்லையா? அதனால அதுக்கப்புறம் விபீஷணனுடைய நிலைமை என்ன எப்படி இருந்தது, இனிமே ராவணன் சேர்க்கையை தியாகம் பண்ண வேணும். இப்பேற்பட்ட துஷ்டனா இருக்கிற ராவணன் மட்டும் இல்ல, ராவணாதிகள் சேர்க்கையே நமக்கு ஆகாது. அதனால எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு நாம கிளம்பணும் அப்படின்னு நினைச்சதுல என்ன இருக்கு, பிராதிகூல்ய வர்ஜனம். இந்த ராவணாதிகளுடைய சேர்க்கை அப்படிங்கிறது இனிமே நமக்கு ஆகாது, அது பிரதிகூலமா இருக்கு. இவனுடைய தர்ம சிந்தனைக்கு அது பிரதிகூலமாக இருக்கிறதுனாலே, அதனால என்ன ஆகும், அது பிரதிகூலமா இருக்கிறதுனால என்ன ஆகும், அதுதானே பிராப்தி விரோதி. நம்மளுக்கு ராமனுடைய சேர்க்கையாகிற பிராப்தி கிடைக்காது. நாம என்ன சொன்னோம் முன்னாடி அந்த அர்த்த பஞ்சகத்துல, இந்த மோட்சம் எம்பெருமானை அடைவதற்கான விரோதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம், விசாரிச்சோம் இல்லையா? நம்மளுடைய அகங்கார மமகாராதிகள்லாம் நமக்கு அது விரோதியா இருக்கு அப்படின்னு. அத மாதிரி இந்த ராவணன் கூடவே இருக்கிறது அப்படிங்கிறது என்ன ஆகும், நம்மளுடைய ராமன் கூட சேர்றதற்கான அந்த பிராப்தமானத்துக்கு இது விரோதியா இருக்கும் அப்படிங்கறதுனால அந்த தியாகம் பண்ணினான். இதுல என்ன ஆகுது, பிராதிகூல்ய வர்ஜனம் அப்படின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணினான், நேர அதோட நிக்கல. ராவணன் போய் ராவணன் தான் நமக்காக நம்ம இங்கே ஒரு தனி வீடு கட்டின்னு இருப்போம் அப்படின்னும், இன்னொரு ஸ்டேட்ல போய் இன்னொரு இடத்துல இன்னொரு தீபத்துல போய் இருப்போம் அப்படின்னும் அவன் போல நேரம் எங்க போறான், ராமன் கிட்ட அக்கறையில இருக்கிற சமுத்திர கரையில இருக்கிற ராமன் கிட்ட போய் அவருக்காயில சாட்சாத்தா ராமன் திருவடியிலே போய் அடைக்கலாம் அப்படின்னு இல்லையா? அது என்னது, ஆணுகூல்ய சங்கல்பம். தனக்கு எது அனுகூலம், தன்னுடைய தர்ம சிந்தனைக்கு எது அனுகூலமா இருக்கோ அதோட மட்டும் இல்ல, ராமனுடைய மனோபாவம் திருவுள்ளத்துக்கு எது அனுகூலமா இருக்கோ. ராமனுடைய திருவுள்ளம் என்ன, எல்லாரையும் ரட்சிக்கணும் அப்படிங்கிறது. எதிவா ராவணஸ்வயம்னு ராவணனே வந்தாலும் ரட்சிக்கிறதுக்கு காத்துருக்கானே அந்த ராமன், அந்த ராமனுக்கு திருவுள்ள உகப்பாகவும் இவன் அங்க அவனுக்கு அனுகூலனாகவும் இருந்தான். தனக்கு ஒரு நல்லது கிடைக்கும்ன்ற அனுகூலம் மட்டும் இல்ல, இப்படி ஆனுகூல்ய சங்கல்பம் அந்த இடத்துல அது சித்திச்சது. அவன் போய் அங்க சமுத்திரக்கரையில இருக்க ராமனை அடைந்ததுல என்ன வச்சு, ஆனுகூல்ய சங்கல்பம் கிடைச்சது. அப்புறம் எதனால் அங்க ராமனை போய் அடைஞ்சானவன், தனக்கு வேறு கதி இல்லை வேறு இடத்துலயும். ஏன்னா எல்லாருமே ராவணனுக்கு அடங்கினவர்களா இருக்கார்கள். சரி, இந்த தீபம் இல்லைன்னா இன்னொரு ராஜாட்ட போய் இருப்போம் அப்படின்னா அவளும் ராவணன் கீழே வரவாதான். ஏன்னா ஆனானப்பட்ட இந்திராதி தேவர்கள் அங்க இருக்கிற இந்த பூதங்கள் எல்லாமே ஒரு வாயுவோ அக்னியோ எல்லாமே அங்க ராவணனை கேட்டுதான் நடக்கிறது. அவன்கிட்ட அவ்வளவு பயந்து இருக்கு. ஆனால் நீ இங்க மட்டும் பூலோகத்துல இல்லை, எங்க போனாலும் இவனால இருக்க முடியாது. எல்லாமே ராவணனுக்கு அதீனமா இருக்கிறதுனால யாரும் நமக்கு கதியற்றவர்கள், கதி கிடையாது, நம்மை காப்பாற்றுபவர்கள் கிடையாது அப்படின்ற இவனுக்கு எப்படி தன்னைத்தானே காப்பாற்ற முடியாது. அதனால நம்மை காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தர் இல்லை ராமனை தவிர அப்படின்னு அதை உணர்ந்து வேறு கைமுதல் இல்லாதவனாக அங்க போய் பெருமாளை போய் அடையறான். இதுல என்ன தெரிஞ்சது, கார்பண்யம் இல்லையா? அப்புறம் பெருமாள்கிட்ட என்ன ஒரு இது விசுவாசம் என்ன இவனுக்கு, இவன் ராவணன்ட்டேன்னு வந்திருக்கான், ராவணன் தான் சீதையை கொண்டு வச்சிருக்கான். அப்படி இருக்கிற போது நம்ம இந்த பேர்பட்ட ஒரு துஷ்டன் ராட்சசன் கிட்டே நாம போறோம்னா பெருமாள் காப்பாற்றுவார்ங்கிறது என்ன நிச்சயம்? அப்பதான் அவன் சொல்றான், அந்த சர்வலோக சரண்யங்கிறது இவன் அண்ணா தெரிஞ்சுக்கிறதுனால தான் மட்டும் இல்ல, தன்னோட அண்ணாவன ராவணனே வந்தாலும் அவன் காப்பாற்றுவான் அப்படிங்கிற எம்பெருமானுடைய திருவுள்ளம் இவனுக்கு என்ன புரிஞ்சிருந்ததுனால தன்னையும் காப்பாற்றுவதில் ஒரு தடையும் இல்லை அப்படின்னு இவன் எம்பெருமானியை நம்பி அவனிடத்தில் வந்ததுல என்ன தெரிஞ்சது, விபீஷனுடைய மகாவிஸ்வாசம் ஆயிட்டா. அப்ப ஆணுகூல்ய சங்கல்பம் இருக்கு தெரிஞ்சது. அவன் அங்க ராமனை போய் அடைந்ததுல இவன் ராவணனை தியாகம் பண்ணதுல ராவணனை மட்டும் இல்ல, தனதானியானி அந்த தன்னுடைய பந்துக்கள் செய்தால் தனக்கு சேர வேண்டிய ஐஸ்வர்யங்கள் தன்னுடைய குடும்பத்தினர் எல்லாரையும் தியாகம் பண்ணிட்டு வந்ததுல என்ன தெரிஞ்சது, பிராதிகூல்ய வர்ஜனம் தெரிஞ்சது. ஏன் இதனால் ஆத்துக்கு போய் சொல்லிட்டு வந்திருக்கலாமே, ஆண்டியாளை அழைத்து வந்திருக்கலாமே, எல்லாம் ராவணனுக்கு அதீனமா இருக்கா. அதனால அவெல்லாம் திரும்ப ஒத்துப்பான்னு தெரியாது. அவன் மாட்ட அண்ணா எப்படி இருந்தா நீங்க மாட்டு இங்க
உங்க வேலையை பார்த்துருக்க வேண்டியதான், நமக்கு வேலை ஆயிட்டு இருக்கணும் அப்படின்னு செல்ஃபிஷா சொல்லிட்டு என்ன பண்றது, அதான் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வரான். அதுல பிராதிகுல்ய வர்ஜனம் தெரிஞ்சது. அப்புறம் தன்னை காப்பாற்றுவார் உத்தரவு இல்லைன்னு, அதனால ராமனே கதின்னு வந்ததுல அவனுடைய ஆக்கிஞ்சன்யம் ஆணுக்குல்ய இது அனன்ய கதித்துவமாக கார்பண்யம் தெரிஞ்சது. அப்புறம் இங்க பெருமான் தன்னை எப்படி காப்பாற்றியே தீர்வான் அப்படிங்கறதுல மகாவிஸ்வாசம் தெரிஞ்சது. இந்த 5 அங்கங்களால இவர் ராமனே நமக்கு கதின்னு இவனையே அடைக்கலமாக வரிக்கிறதுனால கோப்திருத்த வரணம் இருக்கு. இப்படி 5 லட்சணத்தோட பெருமாள்கிட்ட சரணடைகிறான். இப்படி திரிஜட்டா சரணாகதியில என்னென்ன இந்த 5 அங்கங்களை எப்படி பொருந்தித்துன்னு அன்னைக்கு சொன்னோம். இப்போ விபீஷண சரணாகதியில இந்த ஆணுகொல்யாதி அந்த ஆணுகொல்ய சங்கல்பாதி 5 அங்கங்கள் எப்படி பொருந்தியது அப்படிங்கறத காமிச்சோம் இல்லையா. லௌகிக திருஷ்டாந்தங்களையும் நம்ம சொல்லிட்டோம், இந்த 5 எப்படி இருக்குன்னுட்டு. இப்போ புராண இதிகாசங்கள்ல இருந்து இதை கிடைச்சதையும் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்கு எப்படி பலன் கிடைச்சதா இல்லையான்னு எப்படி தெரியும். எப்படி திரிஜடை மிச்ச ராட்சசிகளுக்காக பண்ணின சரணாகதியில அவள் பண்ணின சரணாகதி பிராட்டி கிட்ட பண்ணாலே அது எப்படி பலன் கிடைச்சதுன்னு சொன்னோம். அந்த ராவண யுத்தம் முடிஞ்சு ராமன் விஜயராகவனாக அந்த யுத்தத்துல ஜெயிச்சு அதுக்கப்புறம் பிராட்டியை தான் சேர்த்துக்கிறதுக்காக எத்தனித்த போது இந்த திருவடியானவர் அங்க போய் பிராட்டியிட்ட விஷயத்தை சொல்லி அழிச்சுறதுக்காக போறாரு இல்லையா. அப்போ பிராட்டி கிட்ட என்ன பிரார்த்தனை பண்றார், அன்னைக்கு நான் பிரத்யட்சமா பார்த்தேன், உங்களை எல்லாம் இந்த ராட்சசிகள் எல்லாம் எப்படி கொடுமை பண்ணான்னு பார்த்தேன், அதனால இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள், நல்ல வாய்ப்பு இது, இவாளெல்லாம் போட்டு தள்ளிவிடுறேன் அப்படின்னு கேட்டார் திருவடி. அப்ப என்ன சொன்னா பிராட்டி, அப்படிலாம் இல்ல, எய்தவன் இருக்க அம்பையோ நோவானேன், இவெல்லாம் ராவணனுக்கு அதீனமா இருந்தாப்பா, அவனுடைய வேலைக்காராள், அதனால அன்னைக்கு அவனுக்கு ஏத்த மாதிரி பண்ணியிருந்தா, அது அவளுடைய தர்மம். இன்னைக்கு இனிமே இதை ஆள போறவன் யாரு, விபீஷன். ஆனால் விபீஷனுக்கு அதீனமா இனிமே இருக்க போறா, அவன் தர்மாத்மா, ஆனால் தர்ம சிந்தனையோட இவர் இருப்பார்கள். இது எல்லாம் கிடக்க அவ தவறுகள் பண்ணியிருந்தவாளவே இருக்கட்டும், அவளை ரட்சணம் பண்றது நம்மளுடைய இது இல்லையா, கடமை இல்லையா, அதுதான் நமக்கு சொரூபம் அப்படிலாம் அவள் சொல்லி அந்த அத்தனை ராட்சசிகளுக்கும் அடைக்கலம் கொடுக்குறா. இல்லைன்னா இந்த அனுமார் கையில மாட்டின் சின்ன பின்னமா இருப்பா அத்தனை ராட்சசிகளும். அதுக்கு எது தடையா இருந்தது, அது எது காப்பாத்திட்டு, அன்னைக்கு திரிஜடை பிராட்டி கிட்ட பண்ணின சரணாகதியானது இந்த அத்தனை ராட்சசிகளும் காப்பாத்திது. அது பலன். திரிஜடா சரணாகதிக்கு அது பலன். இங்க விபீஷணன் பண்ணின சரணாகதிக்கு என்ன பலனா இருந்தது, அவனுக்கு ராஜ்யம் கிடைச்சது, திரும்ப ராவணனுக்கு அப்புறம் லங்கா ராஜ்யம் கிடைச்சதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் மேல தனக்கு பட்டாபிஷேகம் ஆன உடனே தன்னுடைய ஆராத்திய தேவதையான பெரிய பெருமாள் ரங்கநாதனையே எழுந்துள்ள பண்ணி கொடுத்தார் விபீஷணனுக்கு இல்லையா. இப்பேற்பட்ட இதை விட என்ன பலன் வேணும் இல்லையா. மோட்சத்துக்கு போனாலும் யார ஆராதிப்பானோ அவனை இங்கே கொடுத்துட்டார். நீ ராஜ்யத்தையும் பரிபாலனம் பண்ணிட்டு இந்த பெருமாள் என்னுடைய ஆராத்திய தேவன், இந்த பெருமாளையும் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். இப்படி ஏன்னா விபீஷணன் அந்த கைங்கரியாபேட்சை இருந்தது. இதெல்லாம் பெரியவா நிறைய விசாரிக்கிறார். இதுல எல்லாம் இந்த வீட்டுல எல்லாம் பாக்குற போது ஸ்ரீமத் ராமாயணத்துல இருந்தா நிறைய திருஷ்டாந்தங்கள் எடுப்பா, அதுல என்ன விற்த்தாந்தங்கள் நிறைய சொல்லுவார். அதுல இவனுக்கு இருந்த கைங்கரிய இச்சை இருக்க, கைங்கரியாபேட்சை, அதனுடைய பிராதானியம் என்ன அப்படின்னு அந்த இடத்துல இவனுக்கு பட்டாபிஷேகம் ஆனது பெரிய விஷயம் இல்ல, தன்னுடைய பெருமாளையே ஏழை பண்ணி கொடுத்துட்டார். இக்ஷ்வாக்கு குல தனம் இல்லையோ இந்த பெரிய பெருமாள், அந்த ரங்கநாதனையே ஏழை பண்ணி இவனுக்கு ஆதாரம் பண்ண கொடுத்தாரு. அப்பேற்பட்ட பலன் அவனுக்கு சித்திச்சது. இவன் பண்ணின விபீஷண சரணாகதிக்கு இது பலனாக அமைந்தது. பலன் எப்படி தலைக்கட்டுது அப்படிங்கறதெல்லாம் காமிக்கிறார். அதனால என்ன இதுல தெரிஞ்சுக்கிறோம், அடைக்கலம் முன்னாடி சொன்ன அந்த விபீஷண இது விஸ்வாமித்திர சுனச்சேப விற்த்தாந்தத்துல அடைக்கலம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதையும், ராமன் சொன்ன அந்த குரங்கு அந்த கதையிலிருந்து நான் எவ்வளவு துஷ்டர்களா இருந்தாலும் அவளுக்கும் அடைக்கலம் வந்துட்டா அவளையும் காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கறதெல்லாம் புரிய வைத்தார். அதை எப்படி பண்ணி காமிச்சார் ராமன் அப்படிங்கிறது, எதிவா ராவணஸ்வயம்னு ராவணன் வந்தாலுமே அடைக்கலம் கொடுக்கறதுக்கு தயாரா இருந்த பெருமாள் விற்த்தாந்தம் விபீஷனுக்கு எப்படி கொடுத்தார், அவன் பண்ணின சரணாகதியுடைய பலனாக என்னெல்லாம் அவனுக்கு கிடைச்சது, இப்படி எல்லாம் பார்த்து இந்த சரணாகதியுடைய பிரயோஜனத்தையும் தெரிஞ்சுட்டோம். இதுல நடுவில் சொன்னமே சகிருதேவ பிரபன்னாய என்ற ஒரு ராம சரம ஸ்லோகம்னு பேர் இருக்கு இல்லையா. அது 3 சரம ஸ்லோகம் நமக்கு முக்கியம். அகம்ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாகதின்னு சொல்றமே, அது வராக நாயனார் சொன்ன சரம ஸ்லோகம். அப்புறம் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ஜயாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமேதத் பிரதம் மமன்னது ராமன் சாதித்த சரம ஸ்லோகம். இது சமுத்திர கரையில இருந்து சரம ஸ்லோகம். இன்னும் தேர்த்தட்டுல இருந்து சொன்னானே இல்லையா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ ஹம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷமிஷ்யாமின்னு, அது கீதாச்சாரியன் தேர்த்தட்டிலிருந்து சொன்ன சரம ஸ்லோகம். இப்படி இதெல்லாம் மெய்மை பெருவார்த்தைன்னு வராக நாயனார் கூட்டம் எல்லாருமே இதெல்லாம் மெய்மை பெருவார்த்தை. இப்படி இதுல இந்த ராமன் சொன்ன சரம ஸ்லோகத்தை ஒரு அழகான ஒரு பாசுரத்துல சுவாமி தேசிகன் சங்கரிச்சு சொல்றார். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும், உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும், அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும்
அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன் இதுதான் போதும் இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும் இவை அறிவார் செயலுடன் என் இசைவினாலும் நெருக்காத நீள்விரதம் எனக்கு ஒன்று என்னும் நெறி உரைத்தார் நிலை உணர்ந்து நிலை பெற்றோமே அப்படின்னு சாய்ச்சார். இதுல என்ன அர்த்தம்? அந்த சகிருதேவ பிரபன்னாய ஸ்லோகம் இருக்கே அதனுடைய அப்படியே தமிழ் படுத்தி இதில் வச்சார். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும். சரணாக அடைகின்றார்க்கும் என்ன? பிரபன்னாய இல்லையா? தபாஸ்மின்னு சொல்றவன் அடுத்து சொல்ல போறமே. அதனால பிரபன்னர்களுக்கு அவர் என்ன பண்றா? சகிருதேவ ஒரே ஒரு தரம் மட்டும். இந்த பிரபத்திங்கிறது முன்னாடியே என்ன சொல்லியிருக்கோம்? அங்கங்க இந்த ஆச்சாரியன் திடீர்னு பிடிச்சிருக்கு வந்திருக்காரு, இவர் புதுசா வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் ஒரு தரம் பிரபத்தி பண்ணிட்டா என்ன, இவர் பண்ணிக்கிற நன்னா இருக்கு, இவர்கிட்ட பண்ணினா நன்னா இருக்கும் போல இருக்கு, அங்க போனா அவர் மேல எனக்கு சரியா பிடிக்கல எனக்கு அவர், அதனால அவர்கிட்ட பிரபத்தி வேண்டாம், இவர்கிட்ட இன்னொரு தரம் என்ன பண்ணிப்போம் அப்படிலாம் பண்ணிக்கிறது இல்லை. அப்ப என்ன ஆகும்? பெருமாள்கிட்டே கூட அந்த மோட்ச பிரவத்தி பெருமாள்கிட்டே கூட திரும்ப திரும்ப பண்ணிக்கூடாது. ஒவ்வொரு தடவை டெய்லி போயிட்டு எனக்கு மோட்சம் கொடுனா, அப்ப நேத்து தான் ஒரு தடவை கொடுக்குறேன்னு சொல்லிட்டானே, அப்ப நேத்து சொன்னது பொய்யா? நேத்து நான் சொன்னதுல நம்பிக்கை இல்லையான்னு கேட்பாரு பெருமாள். ஏன்டா அதான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், அப்புறம் திரும்ப வந்து நின்றுட்டு இருந்தேன் அதை கொடுக்கணும்னு எரிச்சல் தானே வரும். அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையான ஆகும் இல்லையா? அதனால மோட்ச பிரபத்திங்கிறது ஒரு தரம் தான். அதனால சக்கிருத்தேவ பிரபன்னாய ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் பிரபன்னர்களுக்கு. அப்புறம் உனக்கு அடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும் தவாஸ்மி இதிச்ச யாச்சதே, நான் உன்னை சேர்ந்தவன் அப்படிங்கிற இது அப்படின்னு யார் கேட்கிறார்களோ, உனக்கு அடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும் தவாஸ்மி இதி யார் சொல்றாளோ அவளுக்கும், அறுக்காதே அனைவருக்கும் அனைவராலும் அப்படி சொல்றவாளை என்ன பண்ணுவேன்? அபயம் சர்வபூதேபியா, சர்வபூதங்களுக்கும் அப்படி சொல்ற சர்வபூதங்களுக்கும் நான் அடைக்கலம் தருவேன். அப்படி சொல்றவரை சர்வபூதங்களிலிருந்தும் அவளை காப்பாற்றுவேன். புரியுறது? அவளுடைய எப்பேற்பட்ட விரோதிகள் இருந்தாலும் இந்த சர்வபூதேபியாங்கிறது ரெண்டுத்திலையும் அன்வயிச்சுக்கணும். சர்வபூதங்களுக்கும் நான் அடைக்கலம் கொடுப்பேன், அபயம் கொடுப்பேன். சர்வபூதங்களிலிருந்தும் அவளை காப்பாற்றி அடைக்கலம் கொடுப்பேன், அபயம் கொடுப்பேன் அப்படின்னார். அப்புறம் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பன் ததாமி மாசுஜகான். அப்புறம் கண்ணன் அப்புறம் சொல்ல போறானே, இங்க இவர் சொல்றார் அஞ்சேங்கிறதுக்கு நான் அபயம் ததாமி அப்படிங்கிறது சொன்னார். இது எதுல இருந்து தெரிஞ்சு சுவாமி? இதுக்கெல்லாம் எதுல இருந்து தெரியுது அப்படின்னா, இருக்காலும் எழில் முனிவர் நினைவினாலும். இருக்குன்னா என்ன? ரிக்வேதாதி வேதம் இது இருக்கு, சாஸ்திரங்கள், ரிக்கஜு சாம வேதங்கள் இருக்கு, அது ரிக்கு முதலான வேதங்களாலே ஸ்ருதி, அதுதான் ஸ்ருதின்னு சொல்லப்பட்டது. அப்புறம் எழில் முனிவர் நினைவினாலும். நினைவுன்னா என்ன? ஸ்மரண. உனது ஸ்மரித்து ஸ்மரித்து சொல்வது என்ன? ஸ்மிருதி. வேதத்துல எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த விஷயங்கள் எல்லாம் திரும்ப ஸ்மரித்து புத்தியிலே சிந்தை செய்து அதை அப்படியே எழுதி வைக்கிறவர்கள் என்னது? யாரு? ரிஷிகள். அந்த ரிஷிகள் பண்ணினதுக்கு பேர் என்ன? ஸ்மிருதி. அதை ஸ்மரித்து எழுதுவதனாலே அதுக்கு பேர் ஸ்மிருதின்னு பேரு. வேதத்துக்கு ஸ்ருதின்னு பேரு. இந்த இவாளெல்லாம் எழுதி வைக்கிறாளே புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் இந்த புராணங்கள்லாம் எழுதி வைக்கிறாளே ரிஷிகள், அதுக்கு ஸ்மிருதின்னு பேர். இப்படி ஸ்ருதி ஸ்மிருதி இவளாலே இவை அறிவார் செயலுடன் என் செய்வினாலும் நெருக்க இப்பேற்பட்டது என்ன? ஏதது விரதம் மம. இதெல்லாம் அவளை எழுதி வச்சிருக்கா இல்லையா? இப்பேற்பட்ட நெருக்காத நீள்விரதம் எனக்கு ஒன்று என்னும். இதை யார் சொன்னா? நெறி உரைத்தார் நிலை உணர்ந்து நிலை பெற்றோமே. இப்படி பெருமாளான சக்கரவர்த்தி திருமணான ராமன் சொன்னாரே, அதை நம்ம அறிவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த சுவாமி தேசிகன் இந்த ஒரு வித்தாந்தத்தை சொன்னார். சரி, இன்னொன்னு நம்ம நித்தியபடி இந்த எண்ணுயிர் தந்தளித்தவரை சேவிக்கிறோம் திருவாராந்தம் போது. இன்னொரு பாசுரமும் சேவிக்கணும். என்னன்னா, இந்த இந்த நின்னருளாம் கதியின்றி மற்றொன்றில்லேன், நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன்னருளுக்கினிதான நிலையுகந்தேன், உன் சரணே சரணென்னும் துணிவு பூண்டேன், மண் இருளாய் நின்ற நிலை எனக்கு தீர்த்து வானவர்தம் வாழ்ச்சி தர வரித்தேன் உன்னை, இன்னருளால் இனி எனக்கோர் வரம் ஏற்றாமல் என் திருமால் அடைக்கலம் கொள் என்னை நீயே. இது என்னது? முன்னாடி சொன்ன ஒரு காலை சரண அடைகின்றார்க்கும் சக்கரதேவ பிரபன்னாய அப்படின்னு ராமனுடைய விரதத்தை தமிழ்படுத்திய பாசுரம். இது என்னது? ஆணுகூல்ய சங்கல்பாதி நாம சொன்னமே, நமக்கு இருக்க வேண்டிய 5 அங்கங்கள், அந்த 5 அங்கங்களை சொல்லக்கூடிய பாசுரமானது இது. நின் அருளாம் கதி அன்றி மற்றொன்று இல்லே. என்ன அர்த்தம் இதுக்கு? ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்துவம். நின் அருளாம் கதி அன்றி, உன்னுடைய அருள் என்கிற கதி இல்லாமல் அது அன்றி மற்றொன்று இல்லை, வேறு கதி இல்லை. கதி அற்றமை அப்படின்னு சொன்னமே, அதுக்கு பேர் என்ன? அனன்ய கதித்துவம். அது கதியற்றமை. எப்போ நம்ம கதியை தேடின்னு போவோம்? நம்மளால நம்ம காப்பாற்றிக்க முடியாதனால தான் இன்னொருத்தரை தேடி இன்னொரு கதியை தேடி போவோம். அப்ப என்ன ஆயிடுது? அதுலயே ஆகிஞ்சரியமும் வந்துடுது.
அப்போ நின்னருளாம் கதியன்றி மற்றொன்றில்லே ஆகிஞ்சனியமும் அனநிகதித்துவம் ஆச்சு. நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன். இத்தனை நாளா நான் உன்னை பிரிந்து பல தவறுகள் செய்து விட்டேன். நான் சொன்ன தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன். அப்புறம் என்ன பெரிய நாயபின் பிறக்கே உழைத்தானே இப்படிலாம் சொல்றோம். அதனால இப்படி இத்தனை நாளா எப்படி உனக்கு பிரதிகூலமான உனக்கு திருவுள்ள முகக்காத பல காரியங்களை பண்ணிட்டேன். காலங்காலமா பாப்பங்களையே பண்ணி இருந்துட்டேன். ஜென்ம ஜென்மாந்திரமா ஜென்ம ஜென்மங்களாக இன்னிய தினம் இந்த க்ஷணம் வரைக்கும் உன்னை அடைகிற இந்த க்ஷணம் வரைக்கும் நான் பல தவறுகளையே செய்து வந்து விட்டேன். இனிமேல் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அப்பேற்பட்ட நிலை அதை நான் விலகி விட்டேன். நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழித்தேன். இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, ஜென்ம ஜென்மங்களா இந்த ஜென்மத்திலேயே பல காலங்களா பிறந்த நாள் முதல் இது வரைக்கும் நான் பாப்பமே பண்ணியிருந்துட்டேனே. உனக்கு ஆகாத விஷயங்கள், உனக்கு திருவுள்ள முகக்காத விஷயங்கள், உன்னுடைய திருமுக மண்டலம் வாடும்படியான செயல்கள் பலதை பண்ணிட்டேனே. அதுல இருந்து இனிமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது என்ன? பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம். அப்புறம் உன் அருளுக்கு இனிதான நிலை உகந்தேன். இது என்ன? இனிமே உன்னுடைய திருவுள்ள வகுப்பு எதுவோ அதை மட்டும் நான் பண்ணுவேன், சாஸ்திரியமான காரியங்களே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது என்ன? ஆணுகூல்யச சங்கல்பம். அது பண்றதுனால என்னன்னு சொன்னோம்? எம்பெருமானுடைய திருவுள்ள உகப்பு, அது ஒண்ணுதான் பிரயோஜனம். எம்பெருமானுடைய நாம அனுபவிக்கிற சுக துக்கங்களா என்ன நாம சொல்லியிருக்கோம்? எம்பெருமானுடைய அனுகிரக சங்கல்பம், இன்னொன்னு எம்பெருமானுடைய நிகிரக சங்கல்பம். நிகிரக சங்கல்பம்னா என்ன? இதுவா கெட்டு போகணுன்றது எண்ணம் இல்லை, அவனுக்கு என் மேலே பிரீத்தி இல்லாமல் போக கடவுது அப்படின்னு மட்டும் பெருமாள் நினைச்சுட்டானாக்க அதுதான் அவருடைய நிகிரக சங்கல்பம் இல்லையா? அது எதனால் நடக்கிறது? எம்பெருமானுக்கு திருவுள்ளம் சிலது கொஞ்சம் வாடித்தனாக்க அதுவே நமக்கு ரொம்ப மகா ஆபத்தான அவனுடைய நிகிரக சங்கல்பம் ஆயிடுது. திருவுள்ளம் முகக்கும்படியான காரியங்கள் அவன் பண்றமே அது அவனுடைய முகம் விகசிக்கிறதுக்கான ஒரு ஹேத்துவாருது. அதுதான் ஆணுகூல்ய சங்கல்பம், அவனுடைய திருவுள்ள உகப்புக்காகவே எல்லாம் பண்றது. அப்புறம் மண்ணிருளாய் நின்ற நிலை எனக்கு தீர்ந்து என்னுடைய அந்தகாரம்லாம் ஒழிந்து தீர்த்து வானவர்தம் வாழ்ச்சி தர வரித்தேன். வரிக்கிறதுன்னு என்ன? வரணம், கோப்திருத்த வரணம். வானவர்தம் வாழ்ச்சி என்னது? மோட்ச சாம்ராஜ்யம் இருக்கே, அந்த மோட்ச பிராப்திக்காக உன்னை நான் வரித்தேன். கோப்திருத்த வரணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதனால இந்நருளால் இனி எனக்கு ஓர் பரம் ஏற்றாமல் என் திருமால் அடைக்கொள் என்னை நீயே. என்னென்ன? இனி எனக்கு ஓர் பரமேற்றாமல், இனி என்னை காப்பாத்திக்கிற பொறுப்பானது என் மேல் இல்லை, அதை நான் ஏற்றுக்காமல் நான் உன்னையை சரணடைந்தேன் அப்படிங்கிறது என்னதாச்சு? ஆத்ம நிக்ஷேபம். இப்படி இந்த 5 அங்கங்களையும் சொல்றார். அதனால நித்தியப்படி பெருமாளுக்கு உடனே கேட்கலாம், ஏன் சுவாமி இப்ப இந்த 5 அங்கங்களும் பெருமாள் கிட்ட முதல் தடவை மோட்சத்துக்காக மோட்சார்த்த சரணாகதி பண்ற போது தானே பண்ணணும். ஒவ்வொரு தரம் சரணாகதி சகிருதேவ பிரபன்னாயன்னு சொல்லிட்டார். ஒரு தரம் பண்ணா போறோம், திரும்ப டெய்லி போய் பெருமாட்டத்தை பண்ணாக்க டெய்லி மோட்சம் பிரார்த்திக்கிறோமா அப்படின்னா இல்ல. இது என்ன புரிஞ்சுக்கணும்? நாம இது பெருமாள் திருவாராதனம் பண்றவங்க சொல்றது மோட்ச பிராப்திக்காக இல்ல இல்லையா? மோட்ச பிராப்திக்காக ஆச்சாரியன் மூலமா ஒரு தரம் பண்றதுதான் அது மோட்சார்த்த பிரபத்தி. இது பண்றதெல்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த பிரபத்திங்கிறது எத்தனை தடவை பண்ணலாம். மோட்சார்த்த பிரபத்தி மட்டும்தான் ஒரு தரம் பண்ணணும், இன்னொரு தரம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த கார்த்தால் நம்ம திருவாராதனத்துக்காக போடுறோமே, அப்ப இது பண்றதெல்லாம் என்ன? திருவாராதனம் எந்த ஒரு இடைஞ்சல்களும் வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ற பிரபத்தி. திருவாராதனம் பண்றோம்னு ஆரம்பிக்கிற போது 1000 இடைஞ்சல்கள் வரும் இல்லையா? எத்தனையோ நம்மளுக்கு மனசுக்கு போக முடியாது, எத்தனையோ நடக்கும். அங்க போய் தான் நமக்கு கோபம் வருது. கோபம் வராங்க, அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப கோபமா இருக்கு. ஒன்னு சரியா பாத்திரம் மலமலைன்னா கோபம் வருது, இன்னொன்னு சரியா தெளியாலன்னா கோபம் வருது, அங்க கற்பூரம் இதெல்லாம் சாம்பிராணி கிடைக்கலன்னா கோபம் வருது, கீழே கொட்டி வரை சொதசேனா கோபம் வருது, இல்ல விளக்கு அணைஞ்சுடுத்துனா கோபம் வருது, இல்ல ஒழுங்கா அந்த என்ன திருவிளக்கு பெருமாளுக்கு தூபதி பாதைகள் சமர்ப்பிக்கிற போது தீபம் ஒழுங்கா அது பத்த வைக்கல, அது நுனியில சரியா நிமிண்டி வைக்கல, இல்ல அது மேல ஜலம் பட்டுருத்து அப்படின்னா அது சரியா பத்த மாட்டேன், அது கோபம் வருது. இத மாதிரி எந்த இடைஞ்சல்களும் இல்லாமல் ரொம்ப சுமுகமாக ரொம்ப முகம் விகசித்தோட அங்க பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணவே, அதுக்கும் எம்பெருமான் தான் நம்மளுக்கு கிருபை பண்ணணும். அவருடைய அனுகிரகம் இல்லைன்னா அது கூட ஒழுங்கா நடக்காது. ரொம்ப காரியம் அப்பதான் ஏதோ போன் பண்ணுவான், போன் பண்ணி ஒரு தீட்டு சமாச்சாரம் சொல்லி வைப்பான். பாதி திருவாரம் ஆயிட்டு இருக்கிற போது பெருமாள் அப்பதான் திருமஞ்சனம் பண்ணி வச்சிருப்போம், இன்னும் தொடச்சிருக்க மாட்டோம். மேல புலோத வஸ்திரத்தை கையில எடுத்து வச்சிருந்தாக்க கையில போய் தட்டு எவனோ போன் பண்ணுவா, ஆத்துல எடுப்பா, அங்க இருந்து உள்ள சொல்லுவா போயிட்டாலாமே அப்படின்னு. என்ன பண்றதப்போ? திருவாராதம் நிற்கும், திரும்ப பெருமாளை கொண்டு உள்ளே வேலை பண்ண முடியாது இல்லையா? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனால் ஒரு திருவாராதனம் நன்னா நடக்கணும்னாலே எம்பெருமானுடைய அனுகிரகம் இவ்வளவு வேணும். அதுக்காகவும் பிரபத்தி பண்ணிக்கிறது இல்லையா? அந்த பெருமாள் பிரபத்தி முடிஞ்ச உடனே கடைசியில் நம்ம எதுக்காக அந்த விஸ்வக்சேனாதிகளை எல்லாரும் நம்ம பிரார்த்திக்கிறோம், அவன் நல்லபடியா கொடுத்து நான் திருவாராதனம் பண்ணிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். அதுக்காக சண்டாதி துவாரபாலை அப்படி எல்லாரையும் அவளை ஒரு வந்தனம் பண்ணிட்டு பெருமாளை வாங்கி
அர்ச்சாவதாரத்தில் இருக்கிற திருமேனியை வாங்கி நாம வந்து எல்லாம் அதுக்கு இதெல்லாம் பண்ணி ஆராதனாதிகள்லாம் பண்ணி திரும்ப கொண்டு சேர்க்கிற வரைக்கும் நிம்மதியா நடக்கணும்னு இருக்க. அதுக்கு எம்பெருமான் அனுகிரகம். நீங்க நினைச்சு பாருங்க, எத்தனை நாள் திருவாராதனம் நம்ம மனசுல ஒரு இது விகல்பம் இல்லாம நல்ல சுகமாக நல்ல சுகமான ஒரு எண்ணத்தோட எத்தனை நாள் நடக்கிறது? ஏதோ ஒரு நாள் நடக்கும் இல்லையா? இல்லைன்னா இத மாதிரி பிரதிபந்தங்கள் நிறைய இருக்கும், நம்ம சுத்தி நடந்துட்டே இருக்கும். என்ன சம்சாரத்தில் அதெல்லாம் அப்படிலாம் இருக்கு. அதனால அதுக்காக பிரபத்தி பண்றது. இது எதுக்காக நான் சொன்னேன்னா, உடனே வந்து தர்ம நித்தியம் போய் நின்னுள்ளாங்கதி என்று மற்றொன்று இல்லைன்னு சொன்னா இத்தனை ஆக்கிஞ்சன்யாதி இத்தனை இது வருதே சுவாமி, அங்கங்களோட இருக்க. இது மோட்சத்துக்காகத்தானே சொன்னது இந்த சரணாகதி. ஆனா மோட்சார்த்த பிரபத்திங்கிறது ஒரு தரம் தானே பண்ணணும்னு சொல்லியிருக்கு. நித்தியம் போய் இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டாக்க அதுக்கு பதில் நாம நித்தியப்படி இப்படி பண்றதுங்கிறது இந்த ஸ்மரிக்கிற இந்த பாசுரம் சேவிக்கிறதுங்கிறது வந்து மோட்சார்த்தமாக இல்லை. இது அந்தந்த அந்த திருவாராதனம் நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லையா? அதனால இது எதுக்காக இந்த சொல்றோம்? அதனால வந்து இந்த பாசுரத்துடைய அனுசந்தானம் எதுக்காக அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அதுக்காக இதை சொன்னோம். இப்ப இதுல வந்து பல கேள்விகள் பல சமாதானங்கள்லாம் நிறைய இருக்கு. இதுல பிரபத்திங்கிற ஒரு சின்ன உபாயத்தினால எப்படி பேர்பட்ட மோட்சமானது கிடைக்கும் அப்படின்னு சந்தேகம் வரத்தான் வரும். இல்ல சுவாமி, மோட்சம்ங்கிறது இவ்வளவு துர்லபமான ஒரு வஸ்து, இதுக்காக இத்தனை லட்சமான ஜென்மங்கள் நாம எடுத்திருக்கோம், கிடைக்காம இருந்திருக்கு. இப்ப இந்த ஜென்மத்தில் திடீர்னு ஒரு ஜென்மம் எடுத்துட்டாக்க ஏதோ ஒரு ஆச்சாரியன் கிடைச்சாரா, உடனே அவர் வந்து சரணாகதி பண்ணிக்கோன்னு சொன்னாரா, இது எபிசோடா வாரம் வந்து அடைக்கலம் போகுது அனைவரின் விதியன்னு யாரோ சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டா அவளுக்கு உடனே புத்தி வந்துடுவான். ஒரு ஆச்சாரியனை பாப்பாலாம், உடனே காட்சியம் பண்ணுவாளாம், அங்க போயிட்டு பிரபத்தி பண்ணிடுவாளாம். இதை வந்து ஒரு அந்த அரை நிமிஷத்துல பண்ற ஒரு பிரபத்தியினால எப்படி மோட்சம்ங்கிற அந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யமானது இத்தனை வருஷங்களாக இத்தனை ஜென்மங்களாக கிடைக்காத ஒரு விஷயம் எப்படி திடீர்னு கிடைச்சிடும் அப்படிங்கிற பல கேள்விகள் இதுல இருக்கு இல்லையா? இது மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் அடுத்தடுத்த எபிசோட்ல வரும். அடுத்த பாகத்துல இந்த கேள்விகள் அண்ட் பதில். ஏன்னா பல பேர் வந்து கேள்விகள் இது மாதிரி மனசுல இருக்குன்னு சொன்னா இல்லையா? அதுல இந்த மாதிரி கேள்வி சமாதானங்கள் சுவாமியே இதுல நிறைய சாதிச்சிருக்கார். சித்தோபாய சாத்தியோபாய சோதனாதிகாரங்கள்ல இந்த மாதிரி பல கேள்விகள்லாம் இருக்கு. இதெல்லாமும் பார்த்து கொஞ்சம் நம்மளுக்கு தெளிவு பெறுவோம். அது போக மிச்சம் இருக்கிற கேள்விகள் அவ தயார் பண்ணி வச்சுக்கோ. கடைசி செஷன் அதுக்காக டிவோட் பண்ணும். கவிதாக்கிய சிம்மா கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. வாதித்ய விதுரோபங்கவஞ்சானவராக்ல ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய சரம்பஜேதாம்பவி ஸ்ரீராமான் சித்தாந்த விருந்தாலுருந்திரா ஆதிவன்ஷோபாக்கியதித்தோ யதாத்வி சிவதேசமிந்திரோ ஸ்ரீ வேதாந்த சீந்திரமாதி ஜெயமா சிவதேசி லக்ஷ்மீர்தம்பரிக பாதபாசேவ சிவந்திரோ ஸ்ரீ நாராயணீந்திரமாதி ஜிகாமா சிவதேசிந்திரோ ரங்கநாதீந்திரமாதி ஜிகாமா சிவதேசி ராஜகோபாரிய மகாதிசிகாய நமः. அடுத்த பாகங்களை பார்ப்போம். சொல்லுங்க. இப்போ பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது சுவாமி நம்ம பார்த்துக்கு ஏன்னா அப்ப நம்ம பெருமாள் ஆராதனத்துக்கு நிறுத்திட்டு அதை சுவாகதம் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணி அது பிரதிபந்தகமே இல்ல. அது பிரதிபந்தகமே இல்ல. அது மாதிரி சமயத்துல ஒரு பாகவதாள் வரானாக்க அது நம்மளுக்கு ரொம்ப பரம பாக்கியம். அந்த சமயத்துல ஆராதனத்தை நிறுத்திட்டு அந்த சுவாமிக்கு அவளை சுஸ்வாகதம் பண்ணி அவளை விசாரிச்சுட்டு அவளுடைய நியமனத்தோட ஆராதனத்தை கண்டினியூ பண்ணணும். ஆராதனத்துக்கு மட்டும் இல்ல, சந்தியாவந்தனத்துக்கே அது உண்டு. ஆமா, அந்த இடத்துல வந்து என்ன, இந்த பகவத் பக்திங்கிறது பாகவத பக்தி பர்யந்தம் போறது. பகவத் கைங்கரியம் சொல்லிட்டே இருக்கும். ஆனா அதோட எல்லை நிலம் என்ன, எல்லை என்ன, பவுண்டரி என்ன, பாகவத கைங்கரியம். அதனால பாகவத கைங்கரியம்னு வந்துட்ட போது இது வந்து பகவத் பக்தியில சேர்ந்துடுறது. அதனால அவளை விசாரிச்சுட்டு அவளுக்கு சத்காரம் பண்ணிட்டு அப்புறம் தான் வந்து இதை கண்டினியூ பண்ணணும். இதை விட்டுறக்கூடாது. அவளோட நியமனத்தோட அதை கண்டினியூ பண்ணணும். அதுதான்.